பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ரூட்ஸ் அண்ட் ரிடம்ஷனுடைய 2வது நாளுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த 2வது நாளில் இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, அதனால் மிகுந்த கவனத்தோடு நீங்கள் இதை கவனிக்கணும். நம்ம நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்த ஒரு காரியம், எப்படி இரத்த வழியாக தாக்கங்கள் மறைந்திருக்கிறது என்பதையும், அதில் மறைந்திருந்து செயல்படுகிறதான தீமையின் உடன்படிக்கைகள், பலிபீடங்கள், இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. அதை மேற்கொள்வதற்கான வழிகளையும் நம்ம இயேசுவின் இரத்தத்தினாலே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறதான இந்த தலைப்பு, இந்த தொடர்ந்து வருகிறதான பாவம், ஜென்ரேஷனல் சின் அப்படின்னு சொல்லுவோம். தொடர்ந்து வருகிற பாவம், இது செயல்படுகிற விதங்கள். நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம், எல்லாருடைய ரத்தத்திலையும் என்ன இருக்குங்க, மறைமுகமான தாக்கங்கள் மறைந்திருக்கின்றதை மாத்திரம்தான் நம்ம பார்த்தோம். அது மட்டும்தான் ஒரு அவுட்லைன் பார்த்தோம். இன்னைக்கு அவ்விதமாய் தொடர்ந்து வருகிற பாவங்களுடைய அமைப்பு எப்படிப்பட்ட, எங்கே இருந்து அது செயல்படுது, எப்படிப்பட்ட நிலைகளிலே அந்த தொடர்ச்சியான பாவங்கள் மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளாக செயல்பட்டு அவனுடைய வாழ்க்கையை முடக்கி ஆசீர்வாதத்தை இழக்க செய்து பலவீனத்தை கொடுத்து எப்படிப்பட்டதான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பாவத்தை குறித்து பார்க்கும் பொழுது, பாவம் என்பது வெறுமனே அது ஒரு இடத்துல ஏற்படுகிற ஒரு கரை மாத்திரமல்ல, அது ஒரு இடத்துல ஏற்பட்டு அங்கிருந்து அப்படியே பரவக்கூடியதாக இருக்கிறது. பாவத்தினுடைய தன்மை அதுதான். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். பாவம்னா என்னங்க, தேவன் வைத்திருக்கிற அளவுகோலுக்கு வராத எல்லாமே பாவம். ஸோ பாவம்னா அது பாவம் இது பாவம் நான் கேட்டகரைஸ் பண்ண முடியாது. ஒரு சிலதை கர்த்தர் நியாயப்பிரமாணங்களில் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கணும்னா, தேவன் வைத்திருக்கிற வரையறைக்கு எட்ட முடியாத எல்லாமே என்னதாங்க, பாவம். அப்போ நம்ம எல்லாருமே என்னவா தான் இருக்கிறோம், நம்ம பாவிகளாக தான் இருக்கோம். இந்த பாவத்தினுடைய ஒரு சுபாவம் என்ன அப்படின்னா, அது பாவம் செய்யப்பட்ட அந்த இடம், அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோ அந்த இடமோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல அது அப்படியே ஒரு பிளாக் டாட் மாதிரி நிற்காது. அது அங்கிருந்து பரவி கொண்டிருக்கக்கூடிய வல்லமை உடையதாக இருக்கிறது. அது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பாவத்தினுடைய வீரியம் பெருக பெருக அது ஆவிக்குரிய நிலையிலேயே ஒரு சில கழிவுகளை, அது ரெசிடியூன்னு சொல்லுவோம். கழிவுனா அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 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 காரியத்தை நீங்கள் சுத்தம் பண்ணி வெளியேற்றினோன்னா அதில் மிச்சம் என்ன இருக்குங்க, கழிவு இருக்கும். நீங்கள் நம்ம அரிசி கழுவுவாங்க, ஏதாவது கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் கழுவும் போது, சுத்திகரிக்கும் பொழுது என்ன நடக்குதுங்க, ஒரு கசடு ஒன்று என்ன இருக்குதுங்க, ஒன்று பாட்டமில் இருக்குது இல்லைங்களா. இதே மாதிரி தான் மேல் பிரகாரமாக நம்ம பாவங்களை நம்ம அறிக்கை பண்ணிடுவோம். இயேசுவின் ரத்தத்தினாலே ஓகே சுத்திகரிச்சாச்சு. ஆனால் அதனுடைய ரெசிடியூ, அதோடைய கசடுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய நேரங்களிலே பல இடங்களிலே என்ன ஆகுதுங்க, அது மறைந்திருக்கிறது. அப்படி இருக்கிறது தான் ஒன்று நம்மளுடைய ரத்தம், நம்மளுடைய டிஎன்ஏ அப்படின்றது அது ஒரு இடம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில காலகட்டங்கள், ஒரு சில டைம் லைனில் ஒரு சில பாவத்தினுடைய கசடுகள் இருக்கிறத பார்க்க முடியும். இன்னும் ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு சில நிலங்கள், பிசிக்கல் பிளேஸ், வீடுகள், நிலங்கள், இந்த மாதிரி இடங்களிலேயும் பாவத்தினுடைய கசடு என்ன ஆகுதுங்க, தங்கி இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்கு உட்பட்டதாகவும் நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா. பாவம்ன்றது உலகளாவிய பிரச்சனை, மனுஷனுக்குரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது அறிக்கை செஞ்சு நம்ம விட்டுட்டோம். ஏசப்பா மன்னிச்சிட்டாரு, ஏசப்பா மறந்துட்டாரு. ஆனால் அது 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 நம்ம அந்த பாவத்தை செஞ்சதனுடைய அந்த விளைவுகள் இருக்கு இல்லைங்களா. ஏன்னா ஒரு நாளும் விளைவுகள் என்ன பண்ண முடியாதுங்க, விளைவுகளை வந்து ஏசப்பா வந்து அதனுடைய விளைவுகளுடைய வல்லமையை முறிச்சிட்டார். சாபத்தினுடைய வல்லமை, பாவத்தினுடைய வல்லமையை அவர் முறிச்சிட்டாரு. ஆனால் அதனுடைய அந்த வேர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம தான் அப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த பாவத்தினுடைய கசடு அப்படின்னு சொல்கிறோம், ரெசிடியூ அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன ஆகுதுன்னா, பல இடங்களிலேயே நம்மளுடைய உடம்புக்குள்ளே மறைஞ்சிருக்குது. ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டுருச்சு. ஆனால் ஆத்துமாவிலே
இந்த ரெசிடியோ கசடு இருக்கும். அதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னு சொன்னாங்க, ஒரு சில நிலங்களிலே இந்த மாதிரி கசடுகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போது இந்த தொடர்ந்து வருகிற பாவங்கள் இருக்கு இல்லைங்களா, இது வெறுமனே டிஎன்ஏல மாத்திரம் தொடர்ந்து வராமல் இடங்கள், அப்புறம் ஒரு சில குடும்ப பெயர்கள்னு சொல்லுவாங்க பாருங்க. ஒரு சிலருடைய அப்பாவுடைய பேரை பின்னாடி வச்சுக்குவாங்க பார்த்தீங்களா, புனை பெயர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, ஓரளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பட் இப்போ நீங்கள் வட இந்தியாலாம் போனீங்கன்னா ஃபேமிலி நேம்னு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ராவ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காந்தி ராவ் அப்படின்னு பேர் வச்சுக்கினா, இப்போ காந்தி ராவ் வந்து ஒருத்தர் ஒரு ஒய்ஃபை கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கு பின்னாடி வந்து ஹேமா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஹேமா ராவ், சரிங்களா. அதுக்கப்புறம் பிள்ளைங்க பிறந்தாங்கன்னா கமல் விமல் அப்படின்னு வச்சுக்கோமே, கமல் ராவ், விமல் ராவ். இப்போ ராவ்ன்றது அவங்களுடைய குடும்ப பெயர், சரிங்களா. இப்போ அந்த கமல்ன்ற ஒரு தனியாக அவர் கல்யாணம் பண்ணி அவர் ஒரு குடும்பம் வந்த உடனே அவர் ஒரு தனி குடும்பம் ஆகிடுவார். அப்புறம் அவங்க பிள்ளைங்களாம் அப்படி வேறு பிரிஞ்சிருவாங்க. ஆனால் அந்த ராவுன்ற நேம் என்ன ஆகும், அந்த பெயர், குடும்ப பெயர், அது அப்படியே நிலைச்சிருக்கும். அந்த மாதிரி நம்ம கூட ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டி தாத்தாவுடைய பேர் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியோடைய பேர் என்ன பண்ணுவாங்க, பேர பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பெயர்களிலும் என்ன இருக்குதுங்க, பாவத்தினுடைய கசடு மறைந்திருக்கிறது. அதுக்கப்புறம் குடும்பத்தினுடைய பழக்க வழக்கங்கள், ஏற்கனவே நேற்று நம்ம பேசின மாதிரி மறைவான பலிபீடங்கள், இது எல்லாத்துலேயுமே பாவத்தினுடைய அந்த தாக்கம் அப்படியே மறைஞ்சிருக்கிறது. ஆனால் வெளிப்பிரகாரமாக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை துதிக்கிறோம், ஒரு ஆசீர்வாதத்திற்காக நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் பல தடைகளை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அந்த தடைகள் ஏன் வருகிறது, அதை எப்படி மேற்கொள்றது அப்படின்றத இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறதான முதல் காரியத்தை நம்ம பார்ப்போம். பாருங்க, இந்த பாவம் என்ன செய்யுது அப்படின்னா டெரிட்டோரியல் மார்க், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லைகளை குறித்து விட்டு பாவம் ஒரு இடத்துல செய்யப்படும் பொழுது, பாவம் அதாவது ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் ஏமாத்துறாரு, பொய் சொல்றாரு, திருடுறாரு, ஏதோ ஒரு சிம்பிளான ஒரு காரியம் எடுத்துப்போமே, அது என்ன பண்ணுதுன்னா அது செய்யப்படுகிற இடங்களிலேயும் ஒரு சில அச்சடையாளங்களை விட்டு செல்லுகிறது, சரிங்களா. இதை பற்றி நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா யாத்ராகமம் 20வது அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 5வது வசனம். ஏற்கனவே நேற்று இந்த வசனத்தை வாசித்தோம். அதாவது விக்கிரகங்களை பற்றி சொல்லிட்டு, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். இந்த விசாரிக்கிறவராயிருக்கிறேன்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படின்னா விசிட்டட், அதாவது அது சந்திக்கப்படுகிறது. இப்போது விசிட்னா இப்போ நான் வந்து இப்போ இங்கேருந்து நான் இப்போ வந்து ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா, நான் இங்கேருந்து போயிட்டு அவங்கள போய் நான் சந்திச்சுட்டு வரேன் அப்படின்வோம் இல்லையா. நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நான் போகிறேன் அப்படின்றதுக்கு நான் போய் அவங்கள சந்திச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ அதே வார்த்தையை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் மொழிபெயர்ப்பில் பயன்படுத்தியிருக்காங்க. நம்மளுடைய மொழிபெயர்ப்பில் விசாரிப்பு அப்படின்னு போட்டிருக்கு. இப்போது இந்த விசிட், சந்திக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லிட்ரலாக செய்யப்பட்ட ஒரு மனுஷனால செய்யப்பட்ட பாவம் என்ன ஆகுதுங்க, அது எல்லா விதத்துலையுமே அது அந்த நான் நேற்று சொன்னேன் இல்லைங்களா, அந்த குடும்ப வரைபடம்னு சொன்னேன் இல்லைங்களா, ஆவிக்குரிய வரைபடம், அதில் எல்லா இடங்களுக்கும் சென்று தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை நிறைந்ததாக அந்த பாவம் இருக்கிறது, சரிங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அது மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனுடைய தன்மை சொன்ன மாதிரி அது ஒரு இடத்துல இருக்காது, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் அது ஒரு சில இடங்களிலேயே தன்னை அது என்ன சொல்கிறது, அந்த பாவத்தினுடைய வல்லம் அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக அது ஒரு சில இடங்களிலே பிடித்து வைத்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லேவியராகமம் 18வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இங்கே லேவியராகமம் 18வது அதிகாரத்தில் பாருங்கள், லேவியராகமம் 18 வந்து ஆக்சுவலி நீங்கள் வசனத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா, இங்கே கர்த்தர் வந்து ரொம்ப 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 டீப்பான ஒரு இன்டிமேட்டான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறாரு. இந்த மாதிரி அதாவது கணவன் மனைவி இவங்களை தவிர்த்து வேறு யாருக்கும் என்ன இருக்கக்கூடாது, ஆமாம், அந்த தீமையான அந்த உடல் உறவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவார். இதெல்லாம் சொல்லுவார். சரி, இது எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே பாருங்கள், அதே 18வது அதிகாரத்தில் 25வது வசனத்துக்கு வருவோம், 24வது வசனத்துக்கு வருவோம் பாருங்க.
இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். சில எல்லாரும் வாசிக்கலாம். இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். தேசமும் தீட்டுப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன். தேசம் தன் குடிகளை கக்கி போடும். நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றாரு? எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வந்து அவங்கள வாக்குத்தத்தம் பண்ண கானான் தேசத்துக்குள்ளே கூட்டு போகிறாரு. கரெக்டுங்களா? கானான் தேசத்துக்குள்ளே கூட்டு போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் நிறைய அறிவுரைகளை மோசே மூலமாக சொல்கிறார். அதில் தான் நம்ம யாத்ராகமத்தில் லேவியராகமத்தில் பார்க்குற எல்லா விதமான நியாயப்பிரமாணங்களையும் பார்க்குறோம். இப்போ இதை தாண்டி கர்த்தர் வந்து ஒரு காரியத்தை எச்சரிக்கிறார். நீங்கள் போகிறதான அந்த கானான் தேசம் பயங்கரமான பாவம் நிறைஞ்ச தேசம். அதுலேயும் இப்போ இவர் 18வது அதிகாரத்தில் சொன்னார் பார்த்தீங்களா, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே அந்த ஊரில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அந்த தேசத்தில் நடந்துச்சு. தேசத்தில் நடந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த தேசத்தில் செய்யப்பட்ட பாவம், நல்லா கவனிக்கணும், அந்த தேசத்தில் அந்த மனிதர்களால் நிகழ்த்தப்பட்ட அந்த விபச்சார வேசித்தன பாவம், அது இப்போ என்ன பண்ணிடுச்சுங்க, அந்த மண்ணை பிடித்து கொண்டது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு பாவம் ஒரு இடத்துல தொடர்ச்சியாக செய்யப்பட அந்த மண் என்னவா மாறுதுங்க, அந்த லேண்டு, அந்த நிலம் என்னவா மாறுதுங்க, தேவனுக்கு பிரியமில்லாத சாபமான ஒரு நிலமாக அது மாறுகிறது. புரியுதுங்களா? கானான் அதனால தான் அதாவது கானானுடைய செழிப்பு நல்லா இருக்குது, ஆனால் கானானுடைய மண் எப்படி இருக்குங்க? ஏன்னா ஆல்ரெடி அவனுங்கெல்லாம் பாவம் செஞ்சு அந்த இடத்த தீட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, தேசம் தீட்டுப்பட்டு இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை அந்த மக்கள் தீட்டுப்படுத்திக்கிட்டாங்க. அந்த மக்களை அடிச்சு துரத்திட்டா அப்போ நல்லா ஆயிடும்ல தேசம்? அப்படின்னா கிடையாது. மக்களை நீ அடிச்சு துரத்திட்டினாலும் அந்த மக்கள் இருக்கிறதான அந்த தேசம் என்னதான் இருந்தது, எப்படிதான் இருக்குது, தீட்டாதான் இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு சில வழிமுறைகள்லாம் ஆண்டவர் சொல்லுவார். அவங்க அந்த ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணும்போது, அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க பிரித்து அவங்களுடைய அந்த 12 கோத்திரங்களுக்குள்ள பிரிக்கும் போது எப்படிலாம் பிரிக்கணும், அதெல்லாமே அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்குறார். இப்போ அதனால 25 வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன், தேசம் தன் குடிகளை கக்கி போடும். அப்போ இங்க நம்ம பார்க்குறோம், கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, பாவத்தை விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, பாவம் செய்யப்பட்ட நிலத்திலும் மறைந்திருக்கிற அதனுடைய தாக்கங்கள், அது தாக்கம்னு சொல்றதை விட பாவத்தினுடைய கசடு, ரெசிடியூ அப்படின்னு சொல்றோம். பாவத்தினுடைய கசடு என்ன ஆகுதுங்க, அது மறைந்திருக்கிறதாக இருக்கிறது. அப்போ இவ்விதமான தாக்கங்கள் மண்ணிற்குள்ளாக புதைந்தே தான் இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த எல்லைகளிலே, அதாவது இந்த எல்லைகளிலே செய்யப்படுகிற அந்த அக்கிரமங்கள், அநியாயங்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம நிறைய நேரம் போன உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இயேசுவின் ரத்தத்தினால நம்ம கழுவியாச்சு, எல்லாம் சரியாயிடுச்சு, நம்ம தேவ பிள்ளைங்க போனால் எல்லாம் விலகிடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட ஃபயர் இருக்கணும். அந்த அளவு உங்ககிட்ட அபிஷேகமோ வல்லமையும் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே போயிட்டு அப்படியே அக்கினியாக நின்று எந்த பேயை வேணால் விரட்டலாம். இப்போ எலியா மாதிரி நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். எலியா மாதிரி ஒரு நடமாடும் பலிபீடம் அவர் மொபைல் ஆல்டர். ஏற்கனவே அந்த பலிபீடங்களை பற்றி பேசும்போது எலியாவை பற்றி நம்ம பார்த்தோம். அவர் வந்து நடமாடும் பலிபீடம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் தேவனுடைய மகிமைக்காகவே வாழ்ந்த ஒரு மனுஷன். இப்போ அந்த மாதிரி ஒரு அனாயிண்டிங்கில் நம்ம இருந்தோம்னா இது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நம்ம இன்னும் அந்த அளவுக்கு நம்ம வளரல. அப்போது நம்ம ஒரு சில காரியங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். அதில் ரொம்ப முக்கியமானது பாவம் செய்து தீட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சில இடங்கள். அப்போது இந்த நிலத்துக்கு ஒரு மெமரி ஒன்று இருக்குது. ஒவ்வொரு நிலத்திலேயும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிலத்திலையும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மெமரி, அதாவது அதனுடைய நினைவாற்றல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு நினைவாற்றல் இருக்கிறது. அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில பாவங்களினாலே ஒரு சில பூமி, அதாவது அந்த பாவம் செய்யப்பட்ட அந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அதில் சாபம் தங்கியிருந்து அந்த நிலத்தில் யார் குடியிருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தாமதங்கள், போராட்டங்கள், நஷ்டங்கள் அதெல்லாமே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா நாங்கள் இது நல்ல இடம் தானுங்க அப்படின்வோம். ஆனால் நம்ம இப்போ உதாரணத்துக்கு, இப்போது உங்கள் தாத்தா வந்து ஒரு லேண்டு வாங்கி அந்த லேண்டு வந்து நீங்கள் வீடு கட்டி நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க. ஆனால் உங்கள் தாத்தா யாருக்கிட்ட இருந்து லேண்டு வாங்கினாருன்னு உங்களுக்கு தெரியாது. கரெக்டுங்களா? அந்த யாருக்கிட்ட இருந்து லேண்டு வாங்கினாரோ அவர் அந்த லேண்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு நமக்கு தெரியாது. அப்போ அது எல்லாமே அந்த நிலத்தில் என்ன இருக்குதுங்க,
நினைவாற்றலாக அந்த நிலத்தில் மறைந்து புதைந்து இருக்கிறது. அப்போ ஒரு லேண்டை நம்ம அக்வயர் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன பண்ணணும், அந்த இடங்களை சுத்திகரிப்புக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இப்போ நம்மளே கர்த்தர் நமக்கே கொடுத்துருக்கிற சொத்தாக இருந்தாலும் இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக உங்களுடைய வீடு, உங்களுடைய நிலம் இருக்கக்கூடிய அந்த மண்ணுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். கர்த்தாவே, இதை நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, எனக்கு பூர்வீகமாக சொத்தா எங்கள் ஒருவேளை உங்கள் தாத்தா கொடுத்துருக்கலாம், உங்கள் அப்பா கொடுத்துருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி யாருக்கு கையில் இருந்துச்சு அதெல்லாம் நமக்கு தெரியாது. எப்படி வாங்கினாங்க, பங்காளிங்க இருந்தாங்களா, என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம எல்லாருமே நம்ம இருக்கக்கூடிய இடத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி தான் நம்ம ஆரம்பிக்கணும். நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த இடம் இல்லைங்களா, அது சொந்த இடமோ, ஒருவேளை நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போதைக்கு குடி இருக்கிற அந்த இடம் இல்லைங்களா, அது உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம ஜெபிக்கணும். பொதுவாக நானும் என்னுடைய மனைவியும் வெளியிடங்களுக்கு நாங்கள் எங்கேயாவது தங்க போனோம் அப்படின்னா நாங்கள் ஹோட்டலில் தான் போய் தங்குவோம். ஹோட்டலில் போய் நாங்கள் ரூமை புக் பண்ணிவிட்டு அந்த ரூமுடைய சாவியை போட்டு கதவை திறந்த உடனேயே முதல்ல நாங்கள் பொருளை வச்சுட்டு செருப்பை கழட்டிட்டு உடனே நாங்கள் முழங்கால் போடிட்டு நாங்கள் 2 பேரும் ஜெபிப்போம். ஏன்னா அந்த அறையில் எவன் தங்கினான்னு நமக்கு தெரியாது, என்ன அக்கிரமத்தை பண்ணானுங்கன்னு நமக்கு தெரியாது, என்ன அநியாயம் அசுத்தம் அந்த அறைக்குள்ளே இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. இதெல்லாமே நீங்கள் நல்ல ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய சென்சஸ், ஆவிக்குரிய உணர்வுகள் ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் நம்மளால் இதெல்லாம் பார்க்க முடியும். அந்த படுக்கையில் என்ன அசுத்தம் நடந்ததுன்னு நமக்கு தெரியாது, அங்கே என்ன கண்காணிக்கிற ஆவிகள் அந்த அறையை சுற்றி கொண்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. எங்கே நாங்கள் போனாலும் ஒரு சில வீடுகளுக்கு போனால் கூட நாங்கள் ஜெபித்து தான் அவங்க கொடுக்குற அறையில் அந்த படுக்கையில் நாங்கள் படுப்போம், இல்லைன்னா நாங்கள் படுக்க மாட்டோம். நாங்கள் ஜெபிக்கிற வரைக்கும் அந்த இடத்துக்குள்ள நாங்கள் நுழைய மாட்டோம். இது கர்த்தர் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். இப்போது இவ்விதமாக தான் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அசுத்த வல்லமைகள் அந்த இடத்தை அந்த ஒருவேளை அந்த இடத்துல ஒரு தடவை தான் அந்த பாவம், அங்கே ஒரு பெரிய ஒரு அநீதியின் பலிபீடம் கட்டி எழுப்பப்படணும்னு அவசியம் இல்லை. பாவம் ஒரு தாட்டி செஞ்சிருந்தாலும் பாவத்தினுடைய அந்த கசடு அந்த இடத்துல கண்டிப்பாக தங்கி இருக்கும். அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நாட்களில் நீங்கள் இருக்கக்கூடிய வீடு, அது உங்கள் வாடகை வீடோ சொந்த வீடோ ஏதோ ஒன்று, கர்த்தர் உங்களுக்கு தங்குறதுக்குன்னு கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த நிலத்தை நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அந்த நிலத்தின் மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கணும். அந்த நிலத்தின் மேலே இருக்கக்கூடிய சாபங்களை நம்ம உடைச்சி முறித்து நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா அதிலிருந்தும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக என்ன வருதுங்க, தாக்கங்கள் வருகிறது. ஒரு சிலர் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை பாஸ்டர் கூப்பிட்டு ஜோம் பண்ணுவாங்க, ஒரு சில பாஸ்டர்ஸ் ஆசீர்வதித்து ஜோம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நல்ல ஆவிக்குரிய மனுஷங்க மாத்திரம்தான் அதில் ஏற்கனவே தொடர்ந்து வருகிறதான காரியங்களை வெட்டி முறிச்சு அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். எடுத்தோடனே நம்ம டைரெக்டாக போனோடனே ப்ராஸ்பெரிட்டி அண்ட் பிளெஸிங்கை கிளைம் பண்ண முடியாது, ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் கிளைம் பண்ண முடியாது. அதில் ஏற்கனவே தொடர்ந்து வருகிற எல்லா தாக்கங்களும் என்ன பண்ணப்படணுங்க, வெட்டப்படணும், உடைக்கப்படணும். ஒரு சில டைமில் ஒரு நாள் பண்ணுற ஜபம் பத்தாது. ஒரு சில டைமில் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிலாம் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கவனித்து நம்ம வாங்கணும். அப்போ அடுத்தது நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, இந்த தீட்டுப்படுத்தப்பட்ட இடங்கள், அதாவது பாவம் செய்யப்பட்டு தீட்டுப்படுத்தப்பட்ட இடங்கள் என்னவா ஆகுது அப்படின்னா, ஆவி மண்டலத்தில் பிசாசானவன் நுழைந்து போவதற்கு ஒரு வாசலாக மாறுகிறது. ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் இந்த தொப்பூர் காட் ரோடு தெரியும் இல்லைங்களா, தர்மபுரிக்கு போகிற வழியில் இருக்கிற தொப்பூர் காட் ரோடு தெரியும். அங்கே நமக்கு நடக்கக்கூடிய மாதத்துக்கு ஒரு முறையாவது கொடூரமான ஆக்சிடென்ட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா பல காரணங்கள் சொல்லுவாங்க. ஆக்சிடென்ட் ஸ்பாட்டு, அது மலையினுடைய இறக்கம், அதனால் வண்டிக்கு பிரேக் பிடிக்க மாட்டேன்து, அப்படி இப்படிலாம் என்னமெல்லாம் எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கிறதுக்காக எத்தனையோ கோடியில் இப்போ எத்தனையோ கிலோமீட்டருக்கு அவங்க பாலம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னதான் ஆனாலும் அந்த இடத்துல, ஏன்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும், அந்த இடம் நேஷ்னல் ஹைவே அக்வயர் பண்ணி அங்கே ரோடெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி அந்த தொடர்ந்து விபத்து நடந்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல என்ன இருந்ததுன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை அங்கே ஒரு கோவில் இருந்திருக்கலாம், அங்கே ஒரு விக்கிரகம் இருந்திருக்கலாம், அங்கே ஏற்கனவே யாராவது ஒருத்தர் அந்த இடங்களிலே தொடர்ந்து தீமையான பலிகள் என்ன பண்ணியிருக்கலாம், செலுத்தியிருக்கலாம். இப்போ அந்த கோவில்லாம் இடிச்சுட்டாங்க. அது சின்ன கோவிலாக இருந்திருக்கும், அதை இடிச்சிருப்பாங்க. பெரிய கோவில்லாம் என்ன பண்ணிடுறாங்க, நம்ம அப்படியே ஆட்கள் ரோட்டை வளைச்சி அந்த கோவிலை டச் பண்ணாமல் அப்படியே போயிடுறாங்க. இப்போ ஒரு சில சின்ன கோவில் இல்லை, ஏற்கனவே ஏதாவது பாவம் செய்யப்பட்ட ஒரு இடம், அந்த இடம் என்ன பண்ணுவோம், யாரும் அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க, அது அவ்வளோ பெரிய லேண்ட்மார்க் கிடையாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக அந்த லேண்ட் அக்வயர் பண்ணி கவர்மெண்ட்டு எடுத்துகிட்டு ரோடு போட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம், அதாவது நான் கிட்டத்தட்ட ஒரு 95% நடக்கக்கூடிய விபத்துகள் எல்லாமே தொடர்ந்து ஒரே ஸ்பாட்டில் நடக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நடக்கக்கூடிய விபத்துகள் எல்லாமே அந்த நிலத்தில் என்ன இருக்குதுங்க,
ஒரு தீட்டு ஒன்று மறைஞ்சிருக்கிறது. ஒரு சிலர் இப்போ வந்து கவனக்குறைவில் ஏற்படுது, அதெல்லாமே அதுவுமே அசுத்தாவினுடைய தாக்கம் தான், அது ஒரு பக்கம் போகட்டும். ஆனால் அந்த லேண்டில் ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட்டில் ஒரு ஆக்சிடென்டல் ஸ்பாட் அப்படின்னு நம்ம ரோட்லலாம் எழுதி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது காரணம் என்ன அப்படின்னா, மறைவாக அந்த பூமிக்கு அடியில் அது என்னவா மாறுது தெரியுங்களா, பிசாசு வந்து போகிறதான ஒரு வாசலாக இருக்கிறது. அது பிசாசுக்கு ஒரு வாசல். இந்த பூமிக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, பலிபீடம்னா என்னன்னு சொன்னேங்க, பலிபீடம்னா ஒரு, அதாவது ஒன்று பரலோகம் பூமியில, நல்லா கவனிக்கணும். இப்போ பலிபீடத்தை பற்றி அந்த செய்திகளை கேட்டுதான் தெரியும். இப்போ பூமியில தேவனுடைய சித்தம் செய்யப்படணும்னாலும் நமக்கு என்ன தேவை, ஒரு பலிபீடம் தேவை. அதே மாதிரி பிசாசு அவனுடைய தீமையை இந்த பூமியில நடத்தணும்னாலும் அவனுக்கு என்ன தேவை, ஒரு பலிபீடம் தேவை. இப்போ தேவன் கொடுத்திருக்கிற பலிபீடம் என்ன, இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவன்றது ஒரு பலிபீடம், இயேசு கிறிஸ்து ஒரு பலி, இப்படி எல்லாமே பல பலிகளை நம்ம பலிபீடங்கள்ல பார்த்துருக்கோம். அது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம செய்யறது என்னது, நம்மளே ஒரு பலியாக இருக்கிறோம். அடுத்து நம்மளுடைய ஜெபம் ஒரு பலிபீடம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் தீமையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ தீமையான அந்த ஆவி மண்டலத்தில் இருக்கிறதான அந்த ஆவிகள் உள்ள இந்த பூமிக்குள்ள வந்து அவைகளுடைய தீர்மானத்தை செஞ்சு இங்க இருக்கிற ஆத்துமாக்களை கொல்ல அடிக்கிறதுக்கு அவைகள் என்ன பண்ணுதுங்க, அதுக்கு ஒரு சில வாசல்கள் தேவை, அதுக்கு ஒரு சில பலிபீடங்கள் தேவை. அதுவும் இந்த மாதிரி மெயினான இடங்கள்ல வந்து அந்த பலிபீடங்கள்லாம் தகர்க்கப்பட்டுருச்சு, இல்லை யாரும் கண்டுக்கலன்னா டைரக்டாவே பிசாசு என்ன பண்றாங்க, அந்த இடத்துல இந்த மாதிரி ஆபத்துகள் விபத்துகளை ஏற்படுத்தி அங்கே இருக்கிறதான ஆத்துமா, எனக்கு தெரிஞ்சு அந்த நான் சொல்றது நமக்கு பரிச்சயமான, சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு பரிச்சயமான இடம் அது. இப்போ இது இல்லாமல் யோசித்து பாருங்க, ஒவ்வொரு தேசத்தில் பல இடங்களிலே இந்த மாதிரி பல காரியங்கள் நடக்கிறது. நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அருமையான ஒரு தாயாருடைய புத்தகத்தை படித்து கொண்டிருந்தேன். லாரா சாங்கர் என்கிறதான ஒரு பெண்மணி. அவங்க வந்து இதை குறித்து பயங்கரமான ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி மரணங்கள், அதாவது இந்த மாதிரி ஆபத்துகள், கொடூரமான ஆபத்துகள் விபத்துகள் நடக்கிறதான பகுதிகள் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணும்போது அதனுடைய பூர்வீகத்தை அப்படியே, அதாவது அவங்களுடைய ஓல்டு ஹிஸ்டரி, அந்த இடத்துல என்னென்னலாம் இருந்துச்சு, அந்த இடத்துல இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கிற ஸ்பாட், அந்த மாதிரி பல தேசங்களுக்கு சென்று ஆக்சிடென்ட் நடக்கிற ஸ்பாட்டெல்லாம் போய் அவங்க பார்த்து அதை வந்து ஒரு கன்க்ளூசிவாக ஒரு புக்கை அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதை குறித்து நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அதில் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ நம்ம ஊர் மாதிரியே எல்லா ஊர்கள்லையும் என்ன இருக்குதுங்க, பிசாசு உள்ள நுழைவதற்கு, ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் திருடுவதற்கு பல பலிபீடங்களை கட்டி வைத்திருக்கிறான். இப்படி கட்டப்பட்டது தான் ஒரு சில பலிபீடங்கள் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த நிலங்கள்ல என்ன இருக்குதுங்க, தீட்டு இருக்கிறது. அந்த தீட்டு இருப்பதினாலே பிசாசு உள்ளே நுழைவதற்கான ஒரு வாசலாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ நிலம் நம்ம சுத்திகரிக்கப்படலை, பாவத்தினுடைய கசடு நிலத்தை விட்டு நீக்கப்படலைன்னா அது பிசாசு உள்ளே நுழைந்து வந்து போவதற்கான ஒரு வாசலாக அது இருக்கிறது. அடுத்ததா இந்த ஆவிக்குரிய இந்த வாசல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன், ஒரு குறிப்பிட்ட இடத்தை பொறுத்து தான் அது செயல்படுகிறதாக இருக்கிறது. இப்போ ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஏதாவது ஒரு அசுத்தத்திற்கான ஒரு செயல்பாடுகள் நடந்து கொண்டே இருந்திருக்கலாம். அந்த இடம் வந்து என்ன பண்ணுவோம்னா பிசாசு தனக்குரிய ஒரு வாசலாக அதை பயன்படுத்தி கொள்வான். நான் ஏற்கனவே போன மாதத்தில் கூட நான் சொன்னேன், நான் ஒரு இடத்திற்கு போயிருந்தேன் சேலத்தில். அந்த இடத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்திற்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த இடத்துல ஒரு காரிருள் செயல்பட்டதை என்னால் பார்க்க முடிந்தது. அங்கே இருக்கிற அந்த ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அது அந்த ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி, அந்த மாலில் வந்து நிறைய கடைகள்லாம் இருக்குது. அந்த கடைகள் இருக்கிற ஏரியாக்குள்ளே போன உடனே ஒரு மாதிரி என்னுடைய ஆவியில் ஒரு மாதிரி ஒரு 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 அசௌகரியம் ஏற்பட்டது. என்னால் அதை வார்த்தையில் சொல்ல முடியல. எனக்குள்ள ஒரு மாதிரி திகில்னு சொல்ல முடியாது, பட் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எனக்கு வந்த உடனே நான் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன். அப்போ நான் பார்க்கும்பொழுது அந்த இடத்துல நிறைய திருமணமான பெண்கள் தான் இருக்கிறாங்க. எல்லாம் கடைகளில் வேலை செய்கிறாங்க, டீ கடை, ஸ்நாக்ஸு, அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபுட், அந்த சாப்பாட்டு கடைகள்லாம் இருக்குங்களா, அந்த மாதிரி இருக்கிற கடைகள் தான் அதில். ஆனால் அங்கே இருக்கிறவங்க யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவுக்காரங்களாம் கிடையாது, கடையில் வேலை செய்கிறவங்க மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர்கள் பேசுகிறதான காரியங்கள்லாம் வந்து பயங்கரமாக கொச்சையாக ஆபாசமான காரியங்களை அவங்க பேசி கொண்டிருந்தாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா நான் புரிந்துக்கிட்டேன், அவங்க ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல நாட்களாக அந்த இடத்துல அங்கே வேலை செய்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இதுதான் அவங்களுக்கு பேச்சே. அப்படியே பேசி அவங்க சும்மா அப்படியே அங்கே இருக்கிறவங்க அவங்களுடைய பொழுதுபோக்குக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, ஒருத்தர் அது வேலை செய்கிறவங்க எல்லாம் இஷ்டத்துக்கு தங்களுடைய காரியங்களை அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு இடத்துல
ஒரு ஒரு பாவம் நிறைந்த ஒரு காரியம் செய்யப்பட நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாவம் ஒரு இடத்துல செய்ய அது என்னவா மாறிடுதுங்க? பலிபீடமா, ஒரு அநீதியின் பலிபீடம், தீமையின் பலிபீடமா மாறுது. தீமையின் பலிபீடம் மாத்திரம் இல்லை, இப்ப பிசாசு நுழைவதற்கு ஒரு வாசலாகவும் அது மாறுகிறது. அந்த இடத்துல ஒன்று, ஏற்கனவே அந்த இடத்துல தாக்கம் இருந்திருக்கணும், அந்த தாக்கத்தில் போய் நிறைய பேர் மாட்டியிருப்பாங்க. ஆவிக்குரியவங்களால என்ன பண்ண முடியும்? பகுத்தறிய முடியும். சரிங்களா? ஸோ இதை குறித்து நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு பாசிட்டிவ் சைடில் நம்ம வாசிப்போம். இப்போ இவ்விதமான ஒரு தாக்கம் வந்து எங்கே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் நம்ம நேற்று கூட நான் சொன்னேன் இல்லைங்களா, 16-17 வசனங்களில் இங்கே நம்ம பார்க்கலாம் பாருங்க. யாக்கோபு தன்னுடைய அண்ணனை ஏமாற்றி போறார் இல்லைங்களா, போகும்போது யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். நல்லா கவனிக்கணும், இது ஒன்லி விஷன் மாத்திரம் கிடையாது. இது வந்து யாக்கோபுக்கு வந்த ஒரு விஷன் மாத்திரம் இல்லை, இது லிட்ரலாகவே அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அவன் ஆவி மண்டலத்தில் தேவனுடைய தூதர்கள் வந்து இறங்குவதும் ஏறுகிறதுமான ஒரு தரிசனத்தை அவன் பார்க்கிறான். அது ஒரு வாசல் அவன் பார்க்கிறான். தேவ தூதர்கள் இறங்குகிற ஒரு வாசல் அவன் பார்க்கிறான். அஃப்கோர்ஸ் இதனுடைய நிறைவேற்றம் நம்ம யோவானுடைய சுவிசேஷத்தில் பார்க்குறோம். அங்கே இயேசு கிறிஸ்து சொல்றார், நிக்கோதேமுட்ட சொல்றாரு, இது முதல் தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீ காண்பாய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ற ஏசப்பா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ இவ்விதமா என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஜியோகிராஃபி, அதாவது இந்த புவியியல்ல ஒரு சில வாசல்கள் இருக்கிறது. ஆவி மண்டலத்தினுடைய தாக்கங்கள் ஒன்று, தேவ தூதர்களும் வந்து நமக்கு நன்மை செய்வதற்கான வாசலாகவும் பூமி இருக்கிறது. இன்னொரு பக்கம் அசுத்தமான தீட்டான இடங்கள் இருக்கும்போது அசுத்த ஆவிகளும் உள்ளே நுழைந்து செல்வதற்கான ஒரு வாசலாகவும் பூமி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அப்போ இந்த தொடர்ந்து செய்யப்படுகிற பாவம், ஜெனரேஷனல் சின், குடும்பமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அதாவது குடும்பத்தில் தொடர்ந்து வருகிற பாவங்கள் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சில அந்த குடும்பம் இப்போ அந்த பூர்வீக சொத்துன்றாங்க பார்த்தீங்களா, அந்த பூர்வீகத்தில் அவங்க என்னென்னலாம் பாவம் செஞ்சுருப்பாங்களோ, ஒருவேளை ஏமாத்துறது, திருடுறது, சண்டை போடுற குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். சண்டை போடுற குடும்பம் ஒரு குறிப்பிட்ட ஏரியா, ஒரு குறிப்பிட்ட இதில் ஒரு 4 தலைமுறையாக இருக்கிறான்னு வச்சுப்போமே, அந்த இடம் என்னவா இருக்குதுங்க? பிசாசு உள்ளே வந்து செல்வதற்கான ஒரு வாசலாக அது மாறிவிடுகிறது. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய வீடுகள் இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கல்லறை ஆவிகள்னு நம்ம சொல்கிறோம், சுடுகாடு இருக்கிற இடம், அதுக்காக நான் நிறைய பேர் சுடுகாடு பக்கம் போகிறதுக்கு பயப்படுறது, அது வந்து பார்த்திங்கன்னா அது உண்மையாலுமே அது உண்மையாலுமே பயத்தின் ஆவி தான் சொல்லணும். அதனால் சுடுகாடு பக்கமே போகாமலாம் நம்ம இருக்க முடியாது இல்லையா? ஸோ ஒரு சிலர்லாம் வீடே சுடுகாடு பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அது எதுவும் பண்ண முடியாது. அப்போது நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய லேண்டு கர்த்தர் நமக்கு எங்கே கொடுத்தாலும் அதை முதல்ல அதுக்கு கீழே இருக்கிறதான பாவத்தின் கசடுகளை உடச்சி நம்ம ஜெபிக்க நம்ம பழகணும். சரி, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் வீடுகள், சுடுகாடு, அப்புறம் கோவில்கள், ஒரு சில பப்ளிக் கிரவுண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பாவம் என்பது அப்படியே வந்து ஒரு சாதாரணமான ஒரு காரியமாகவே நடந்திருக்கும். பாவம் என்பது அது தேவனுக்கு பிரியமில்லாதது அப்படின்னு வெறுக்கப்படாமல் அது வந்து அப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விஷயமா எந்த இடத்துல செய்யப்படுதோ அந்த இடமெல்லாம் என்னவா மாறுதுங்க? பாவம் நிறைந்த இடம்லாம் என்னவா மாறுதுங்க? பிசாசு நுழைகிற வாசலாக மாறுகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ எங்களுடைய அஸ்தம்பட்டி, எங்களுடைய வீடு, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் இருக்கும். சர்ச் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும். ஒரு ரீசெண்டாக ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக்கு எங்கள் அப்பா கிட்ட கூட ஷேர் பண்ணிருந்தேன். அந்த இடத்துல அந்த கிரவுண்டு, அது ரொம்ப பல வருஷமாக அந்த கிரவுண்டு வந்து அங்கே தான் இருக்குது. அந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கனவு பார்க்குறேன். அந்த கனவில் வந்து எங்கள் தெருவில் இருக்கிறதான ஒரு பெண், அந்த பெண் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் வந்து அந்த கிரவுண்டில் டேபிள் போட்டு உட்காந்துருக்காங்க. அது ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. அந்த கிரவுண்டில் எங்கள் தெருவில் இருக்கிற எல்லாரும் டேபிள் போட்டு உட்காந்துருக்குறாங்க. அதில் அந்த பெண் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் ஒரு பெரிய தோசைக்கல் வச்சு ஹோட்டலில் தோசை சுடுவாங்க பார்த்தீங்களா, தோசை பரோட்டாலாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் தோசை சுட்டு கொடுத்துட்ருக்குறாங்க.
இப்போ நான் இது வந்து இங்கே வந்துட்டேன். நான் 2017 இங்கே வந்தாச்சு. எங்கள் வீடு அங்கே இருக்குது. நாங்கள் ரெண்ட்டுக்கு விட்டாச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்போ எனக்கு வந்து ஒரு யோசனை, இந்த எதுக்கு அந்த ஊருக்காரங்க நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த ஊர் பக்கம் போகிறதுக்கு எனக்கு விருப்பமும் கிடையாது. அந்த ஊருக்காரங்களை பற்றி எனக்கு என்ன சொல்ல, நான் எனக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் திடீர் எனக்கு இந்த கனவு வந்துச்சு. அதுவும் அந்த லேடியை நல்லா தெரியுது. அந்த எங்கள் தெருவில் இருக்கிற எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த அம்மா தோசை சுட்டு கொடுக்குறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நான் உள்ளே வந்தோன்னே அந்த அம்மா என்னையும் கூப்பிடுது, வாப்பா வாப்பா அப்படின்து. இல்லைங்க வேணாங்க, நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதோடு நான் முழிச்சிட்டேன். அப்புறம் எழுந்திரிச்சிட்டு நான் அப்பா கிட்ட அந்த கனவை நான் ஷேர் பண்ணேன். அப்போது அதான் சொன்னாங்க, அந்த அம்மா மூலமாக அந்த அம்மா என்னன்னா அந்த ஏரியாவை கண்காணிக்கிறதான ஒரு பெரிய ஒரு அசுத்தாவி அந்த அம்மாக்குள்ளே மறைஞ்சிருக்குது. அந்த அம்மா மூலமா என்ன நடக்குதுங்க, அந்த இடம் தீட்டுப்படுத்தப்படுறது மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கிற மக்களும் என்ன பண்ணப்படுறாங்க, தீட்டுப்படுத்தப்படுறாங்க. அப்போ அந்த முழு இடம் ஆக்சுவலி அது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சோடைய காம்பவுண்டுக்குள்ளேயே வர்றது. முதல்ல வந்து சர்ச்சோடைய காம்பவுண்டாக இருந்தது. இப்போ அது எல்லாமே வேற வேற ஏரியாவாக அதை பிரிச்சுட்டாங்க. இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது அப்படி பூர்வீகத்தில் இருக்கிறவங்க தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பூர்வீக. இப்போ எங்களுக்கும் அது பூர்வீகத்தில் இருக்கிறது வர்ற அந்த ப்ராப்பர்ட்டி தான். இப்போ அந்த ஏரியாவில் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப எனக்கு அது பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட ட்ரீம், அந்த கனவு எனக்கு நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்துச்சு. அப்போது நம்ம அங்கேருந்து வந்துட்டாலும் அந்த இடத்துல என்ன இருக்குதுங்க, ஒரு தாக்கம் ஒன்று மறைஞ்சிருக்கு. அப்புறம் நான் அதுக்காக நான் உபவாசம் பண்ணி அதற்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இப்போ நான் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி நம்ம இப்போ கர்த்தர் என்ன அந்த இடத்துல இருந்து இப்போ இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போ இங்கே நீ கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் கர்த்தர் அந்த சுத்திகரிப்புக்காக என்ன பண்ணுறாருங்க, எனக்கு அதை காண்பிக்கிறார், என்னை வெளிப்படுத்துகிறார். நான் அதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த அந்த கனவு எனக்கு வந்திருக்கு. நான் சும்மா நான் பார்த்துட்டு இருக்கிறதுக்காக கிடையாது. ஒருவேளை நம்ம அது தவறாக இன்டர்பிரட் பண்ணோம்னா எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம், என் பழைய வீடுங்க அந்த ஞாபகமாகவே இருக்குங்க, அதனால் அந்த கனவு வருதுங்க அப்படின்னு சொல்லி நான் திரும்ப என்ன பண்ணுவேன், அந்த வீட்டுக்கே போவேன். போன உடனே எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் அங்கே தடைப்பட்டு போயிடும். சரிங்களா? ஸோ இது நான் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி அந்த இடங்களிலே செய்யப்பட்டதான அக்கிரமங்கள், அநியாயங்கள், அதே கிரவுண்டில் தான் இன்னொரு சம்பவத்தையும் அப்பா சொன்னதுக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, ஒரு கூட்டம் ஒன்று நடந்ததுங்களாம். சரிங்களா? பல வருடத்துக்கு முன்பதாக ஒரு கூட்டம் ஒன்று, அதில் வந்து மறைந்த சிஸ்டர் சாராள் நவ்ரோஜி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த கூட்டத்தை வந்து அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போது அங்கே பக்கத்தில் இருக்கிறதான அந்த சர்ச், அது ஒரு ப்ராட்டஸ்டன்ட் சர்ச். அந்த ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சுக்காரங்க தான் அந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்தில் நடத்தும் போது இவங்க நல்லா ஆவிக்குரிய ஒரு பெண்மணி. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா பாட்டு பாடி, இவங்க நல்லா பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடி இவங்க ஆவியில் நிரம்பி ஜெபித்திருக்கிறாங்க. அந்நிய பாஷைகளில் இவங்க ஜெபித்திருக்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிறவங்களாம் என்ன வேணா, அவங்களுக்குலாம் வந்து அந்த அந்நிய பாஷை, ஆவியானவர் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒத்து வராது. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த அம்மாவை வந்து நடுவுலையே போய் அவங்கள நிறுத்தி மைக்கை பிடுங்கி, நீ இது பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஸ்டேஜ்லேருந்து இறக்கி விட்டாங்களாம். அந்த அம்மா இறங்கின உடனே அவங்க வந்து சீஷர்கள்கிட்ட ஏசப்பா சொன்ன மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய காலில் இருக்கிற தூசியை உதறிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு அந்த அம்மா கிளம்பி போயிட்டாங்களாம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபைக்கு, அது ஆலயத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஏரியா தான். ஆனால் அந்த ஏரியாவில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் குடிகாரர்கள் தான். அந்த இடம் அவ்வளவு தீட்டான மோசமான ஒரு இடமாகவும், ரொம்ப அதாவது பேர் எல்லாமே கிறிஸ்தவ பேராக தான் இருக்கும். எல்லாம் கிறிஸ்தவர்கள், தலைமுறையாக பல தலைமுறையாக கிறிஸ்தவர்கள். ஆனால் அவங்களுடைய மந்திரம் பண்ணுவாங்க, சூனியம் பண்ணுவாங்க, எல்லா அக்கிரம கிரியைகளும் அவங்க பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடம் இவ்விதமாக என்ன பண்ணப்பட்டிருச்சுங்க, தீட்டு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் அவங்க எதிர்த்திருக்கிறாங்க. இந்த மாதிரி துணிகரமான பாவங்கள் எல்லாம் அந்த இடத்துல நடந்ததுனால அந்த இடம் என்னவா மாறிடுச்சுங்க, தீட்டான ஒரு இடமா மாறிடுச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்க உங்களுடைய விஷயங்கள்லாம் யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா இந்த மாதிரி ரிலேட் பண்ண முடியும். இப்ப கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு சில காரியங்கள், அதனாலதான் இந்த மாதிரி பழசுல நடந்ததெல்லாம் நம்ம கேட்டு நம்ம ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அதை தொடர்பு படுத்தி நம்மளால என்ன பண்ண முடியும், பிரேக் பண்ணி நம்மளால ஜெபிக்க முடியும். நிறைய பேர் சும்மாவே கதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சும்மா கதை கேட்டு பழச பேசுறது எதுக்காக அப்படின்னா, இப்போ அதனுடைய தாக்கம் என்ன, இப்போ அதனுடைய தொடர்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பழைய காரியங்களை பற்றி நம்ம கேட்கலாம். உடனடியாக என்ன பண்ணுங்க, அதை பிரேக் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். அதை மேற்கொள்வதற்கான வழிகளை நம்ம தேவ சமூகத்தில் நம்ம கேட்கணும். அப்போது
ஒரு 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 ஆவிக்குரிய வெளிப்பாடு இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த தீமையின் வாசல்களை நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, சுத்திகரிக்க முடியாது. இல்லைன்னா அந்த தீமையின் வாசல்கள் அந்த நிலத்திலே அந்த பூமியில திறக்கப்பட்டதாகவே தான் இருக்கும். எதுவுமே பண்ண முடியாது. எத்தனை பேர் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அத்தனை பேரையும் அந்த அசுத்தத்தின் வல்லமை என்ன பண்ணுங்க, அவர்களை பற்றி பிடிக்கும். ஸோ இது ஒரு பக்கம். அடுத்ததாக இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, பெயர்களிலே இருக்கிறதான தாக்கம். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது நிலத்தில் இருக்கிற தாக்கம். அடுத்தது பெயர்களிலே இருக்கிறதான தாக்கம். இந்த நான் சொன்ன மாதிரி தாத்தாவோட பேரு, பாட்டியோட பேரு, அந்த பேரை வந்து நமக்கு சேர்த்து வைப்பாங்க. ஸோ அந்த பெயரிலேயும் என்ன ஆகுதுங்க, ஒரு ஒரு தாக்கம், பாவத்தினுடைய கசடு அந்த பெயரிலேயே மறைந்து அது வருகிறது. சரிங்களா? இது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெயர் உள்ள நபருக்கு பிசாசு என்ன ஸ்பிரிச்சுவல் அசைன்மெண்ட்டை வச்சிருந்தானோ அந்த அசைன்மெண்ட் யாருக்குள்ள வந்துடும், அந்த பேரை சுமந்துட்டு இருக்கிற பேர பிள்ளைக்குள்ள வந்துடும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ தாத்தாவுக்கு வந்து பேர் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோம், கருப்பன் அப்படின்னு பேர் வச்சுப்போம். இப்போ பையனுக்கும் ஏதாவது பேர் வச்சு கருப்பன்னு வச்சிருவாங்க பேர். ஓகேங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னா, பிசாசு அந்த தாத்தாவை கொண்டு என்ன அக்கிரமத்தை செய்யணும்னு நினைச்சா, அவர் செத்து போயிருப்பார். அவரை கொண்டு என்ன செய்யணும்னு நினைச்சானோ அதே கிரியையை யாரை கொண்டு செய்வான், இந்த பேர் வச்சிருக்கான் பார்த்தீங்களா, பேர பையன், அவனை கொண்டும் பிசாசு என்ன பண்ணுவான், செய்வான். ஸோ இப்போ பேர் நம்ம வந்து மேபி அந்த பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க, எல்லாம் மேபி அந்த பேர் ஒரு சர்டிஃபிகேட்டில் மட்டும் தான் இருக்கும். அவனுக்கு ஸ்டைலாக வேற ஒரு பேர் வச்சுக்குவான். ஆனால் அவனுக்கு அந்த அவன் பிறக்கும் போது வைக்கப்பட்ட அந்த பெயர் இருக்கு இல்லைங்களா, அது நிச்சயமா என்ன ஆகுதுங்க, ஒரு ஆவிக்குரிய தாக்கத்தை அவனுடைய வாழ்க்கையில ஏற்படுது. மறைமுகமா பிசாசு என்ன பண்றாங்க பாருங்க, எவ்வளவு தந்திரமா செய்யறான் பாருங்க. இப்ப நான் சொன்னது பலிபீடம் அதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாதிரி பெயர்லாம் கூட நம்ம பிசாசுடைய தாக்கங்கள் மறைந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. பாருங்க பாருங்க, எரேமியால ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். எரேமியா 11:10. அவர்கள் என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று அந்நிய தேவர்களை சேவிக்க அவைகளை பின்பற்றி தங்களுடைய முன்னோர்களின் அக்கிரமங்களுக்கு திரும்பினார்கள். இதுதான் கவனிக்கணும், தங்களுடைய முன்னோர்களின் அக்கிரமங்களுக்கு திரும்பினார்கள். முன்னோர்லாம் செத்து போயிட்டாங்க, அவங்க அக்கிரமத்துக்கு இவங்க ஏன் திரும்பணும்? ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலேயே பெயரிலேயே என்ன இருக்குங்க, அது மறைஞ்சிருக்குது. நான் தங்கள் பிதாக்களோட பண்ணின உடன்படிக்கையை இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் மீறி போட்டார்கள். ஆகையினால் இதோ அவர்கள் தப்பித்து கொல்ல மாட்டாத தீங்கை அவர்கள் மேல் வர பண்ணுவேன். அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களை கேளாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது, தங்களுடைய முன்னோர்களின் அக்கிரமங்களுக்கு திரும்பினார்கள். ஏன்னா அந்த பெயரை வச்சு அந்த பெயரை உடைய அந்த மனுஷனுடைய சுபாவத்தை பிசாசு அப்படியே என்ன கொண்டு வந்துடுறான், உள்ளுக்குள்ள கொண்டு வந்துடுறான். சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட பெயர்கள் என்ன நடக்குது அப்படின்னா, இது குடும்பத்தினுடைய மரபு, குடும்பத்தினுடைய அந்த தாக்கத்தை அப்படியே சந்ததி சந்ததியாக கொண்டு வருது. குடும்பத்தில் முரட்டாட்டம் இருந்துச்சுன்னா முரட்டாட்டத்தையும் பிசாசு என்ன பண்ணுவான், அப்படியே கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். தாத்தா மாதிரியே ஒன்றும் முரண்டு பிடிக்கிறான் அப்படின்வாங்க இல்லைங்களா? ஸோ ரீசன் என்னன்னா அதுதான். ஸோ அவங்களுடைய பெயர்லேயுமே என்ன ஆகுதுங்க, அந்த தாக்கங்கள் மறைந்து வருகிறது. அதனால தான் நம்ம பெயரை வைக்கிறதுக்கு முன்னாடி, குழந்தை திருமணம் ஆக போகிறவர்கள், திருமணமாகி குழந்தையை பெற்றெடுக்க போகிறவங்க, இப்போ நீங்கள் பேரை மாற்ற முடியாது, ஆனால் இதுக்காக ஆயத்தமாக இருக்கிறவங்க தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தான் என்ன பண்ணணும், பெயரை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே அது பொண்ணா பையனா எனக்கு தெரியாது, நீங்கள் கொடுக்குற பெயர் தான் தேவ சமூகத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணுமே ஒழிய நம்மளுடைய பூர்வீகத்தினுடைய ஒரு இது, எங்கள் அம்மா பாசம், அப்பா பாசம், தாத்தா பாட்டி பாசம்னு சொல்லி நம்ம அவங்களுடைய பெயரை வைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த பெயரிலேயும் இந்த தாக்கங்கள் என்ன ஆகுதுங்க, மறைந்து வருகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு சில பெயர்கள் என்ன ஆகுதுன்னா நேரடியாகவே விக்கிரகங்களோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அது நம்ம ஊரில் ரொம்ப பரிச்சயமாகவே இருக்கும் இல்லைங்களா? அந்த சாமியினுடைய பேரே என்ன பண்ணுவாங்க, அந்த ஆளுக்கு பேரை வைப்பாங்க. இப்போ அவங்களுடைய குலசாமி அப்படின்னா அந்த அந்த குலதெய்வம் பேர் இருக்கு இல்லைங்களா, அந்த குலதெய்வத்தை பேரே என்ன பண்ணிடுவாங்க, அந்த அவங்களுடைய பிள்ளைக்கோ அவங்க பேர பிள்ளைக்கோ அப்படி வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு செல்ல பேராக கூட வைப்பாங்க. ஸோ இது எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னா சத்ருவினுடைய ஒரு 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 தாக்கம் உள்ள நுழைவதற்கு ஒரு வாசலாக அது இருக்கிறது. ஸோ அவங்க எல்லாமே மறைமுகமாக, இப்போ அந்த பேரை வச்சவங்கெல்லாம் மறைமுகமாக அந்த பிசாசுக்கு அவங்க பூசாரி வேலை செய்கிறவங்களா இருக்கிறாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ பூசாரின்னா வெறும் கோயிலுக்கு முன்னாடி போய் மணி ஆட்டிகிட்டு இருக்கிறவங்க மாத்திரம் இல்லை,
அந்த விக்கிரகத்தோடைய பெயரை வச்சுக்கிட்டு இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாமே யாருங்க? மறைமுகமாக அந்த விக்கிரகத்துக்கு இவங்கெல்லாம் பூசாரிங்க. சரிங்களா? இப்படி தான் பிசாசு தந்திரமாக அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அப்போது இந்த பெயரிலேயே பிசாசு என்ன பண்ணிடுறான்னா ஒரு கான்ட்ராக்ட்னா நாங்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டுடுறாங்க. ஒரு பேர் வைக்கும் போதே ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? தலைமுறையாக இருக்கக்கூடிய அந்த தாக்கம் அப்படியே எனக்குள்ளேயும் வரட்டுங்க. எங்கள் குலதெய்வத்துக்கிட்ட இருக்கிற அந்த தாக்கம் எங்கள் தாத்தா கிட்ட இருக்கிறது அப்படியே எனக்குள்ளேயும் என் பிள்ளைகளையும் வரட்டுன்ற மாதிரி தான் ஒரு ஒப்பந்தம். அவங்களுக்கு தெரியாமல் தான் அதை செய்கிறாங்க. அவங்க பாசத்துலையும் இதுலையும் தான் செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்புறத்தில் ஆவி மண்டலத்தில் நடக்கிற காரியங்கள் இவைகளாக இருக்கிறது. அப்போது இதில் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம முதலாவது இதை நம்ம வாயை திறந்து நம்ம அறிக்கை பண்ணணும், ரினவுன்ஸ் பண்ணணும். நான் அறியாமையில் இந்த காரியத்தை நான் செய்ததை ஏசப்பா என்னை தயவா மன்னிங்க அப்படின்னு தேவனுடைய சமூகத்தில் நம்ம மன்னிப்பு கேட்கணும். ரொம்ப முக்கியமாக கர்த்தரை உணர்த்தினார்னா ஒரு சிலர் பேரை கூட நீங்கள் என்ன பண்ணிடணும், மாற்றி. நம்முடைய சர்ச்சில் ஒரு சகோதரர் இருந்தார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குலதெய்வத்தினுடைய பேரை தான் வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவர், நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தோம், அவர் போய் கவர்மெண்ட்லேயே கொடுத்து கெசட்லேயே கொடுத்து செலவானாலும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த குலதெய்வத்தினுடைய பெயரை மாற்றி அவர் வேற ஒரு பெயரை தேவன் அவருக்கு சொன்ன பெயரை அவர் மாற்றிக்கிட்டார். ஸோ அதனால் ஒரு சிலருடைய சூழ்நிலைகளிலே எல்லாரும் அப்படி நான் செய்யணும்னு சொல்ல, பட் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார் என்று சொன்னால் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம அப்படி செய்யணும். ஏன்னா நம்ம அறியாமையிலேயே அந்த பெயரை நம்ம வச்சிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி அந்த சாமியினுடைய பெயரையே சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொன்ன மாதிரி மறைமுகமாக அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பூசாரிகளாக தான் அவங்க ஆவி மண்டலத்தில் பார்க்கப்படுறாங்க. அப்போ கர்த்தர் அவங்கள வெளியே கொண்டு வரார். கர்த்தர் அவங்கள என்ன பண்ணுறாருங்க, அந்த நிலையிலிருந்து அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு வரார். வெளியில் அழைத்து தனக்குரியவர்களாக கர்த்தர் அவர்களை மாற்றுகிறார். அப்போ பெயரிலையுமே ஒரு மாற்றம் இருக்கிறது, பெயரிலையுமே ஒரு தாக்கம் மறைந்திருக்கிறது. இதை ஆவிக்குரிய மனிதர்களால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். சரி, இப்போ நம்ம 2 காரியங்களை பார்த்தோம். அதாவது நிலம், பெயர். இப்போ இதில் இருக்கக்கூடிய காரியங்கள் பிசாசு என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் மறைச்சு வைக்கிறான், எப்படி இப்படிலாம் தந்திரமாக செய்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய நேரங்களில் நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் ஆசைப்பட்டு வாங்குவாங்க. அதாவது அவங்களுடைய சொத்து தாத்தா காலத்தில் வித்துட்டாங்கன்னு வச்சுப்போமே. இப்போ அதே சொத்து திரும்ப சேலுக்கு வருதுன்னு வச்சுப்போமே. அவங்க தாத்தா வித்துட்டார், அவங்க அப்பா காலத்தில் இல்லை, இப்போ இவங்க கைக்கு, இப்போ இவங்க காலத்தில் அதே ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்தோம்னா உடனே நமக்கு என்ன ஆசை, நம்ம வந்து நம்முடைய பூர்வீக சொத்துங்க, எங்கள் தாத்தா காலத்து சொத்துங்க, அதனால நான் போய் நான் வாங்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை காசு இருக்குன்றனால போய் அவர் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக்கலி என்ன நடக்குது, ஒரு சந்ததி அவர் வித்துட்டார், நீங்கள் வேற ஒரு அந்த சந்ததி அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியே, அந்த இடத்துக்கு உங்களுக்கு இருக்க தொடர்பு வெளியே வந்தாச்சு. ஆனால் திரும்ப போய் நீங்கள் வாங்கி நீங்கள் லேண்டை உங்கள் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன தெரியுங்களா பண்ணுறீங்க, மறைமுகமாக திரும்ப அந்த நிலத்தில் இருக்கிறதான எல்லா ஒப்பந்தத்தையும் தூசி தட்டி எடுத்து வாப்பா திரும்ப வாசலாம் மாற்றுப்பா அப்படின்னு சொல்லி பிசாசுக்கு நம்ம அழைப்பு பத்திரிக்கை வைக்கிற மாதிரி, இன்விடேஷன் வைக்கிற மாதிரி. அப்போது நல்லா கவனிக்கணும், பூர்வீக சொத்து நான் சொல்கிறது நீங்கள் நல்லா கவனிக்கணும். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறது, கர்த்தர் நமக்கு கொடுக்கறது நல்லது தான். ஆனால் அது எல்லாவற்றிலும் நிலம் கொண்டு எல்லாத்திலும் நம்ம எதற்காக ஜெபிக்கணும், சுத்திகரிப்புக்காக ஜெபிக்கணும். இது வந்து மற்றவர்களுக்கு பைத்தியமாக இருக்கலாம், ஆனால் தேவ பிள்ளைகள் நிலத்தை சுத்திகரித்து நம்ம இருக்கக்கூடிய வீடு, நம்ம இருக்கக்கூடிய இடங்கள், அந்த இடத்தை சுத்திகரித்து ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆவி மண்டலத்தில் நான் சொன்ன மாதிரி இப்போ நம்மளுடைய வீடு இருக்கிற ஏரியாவை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தேவ தூதர்கள், இப்போ நம்ம டெய்லிக்கும் ஜோம் பண்ணுறோம் இல்லையா, கர்த்தாவே உங்களுடைய தூதர்கள் அனுப்பி எங்களுக்கு பாதுகாப்பு தாங்கன்னு சொல்லி, அந்த மாதிரி பிசாசு என்ன பண்ணுறான் தெரியுங்களா, எப்படியாவது நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக வரும்படி அவன் முயற்சித்து கொண்டே இருக்கிறான். அதனால தான் அவனை பற்றி சொல்லும் போது, அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி அவன் உட்காரவே மாட்டான், ரெஸ்டே கிடையாது. 24 hours அவன் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்போ என்னுடைய இடம் அப்படின்னா என்னுடைய இடத்தை சுற்றி அவன் என்ன பண்ணிட்டு இருக்க, ரோந்து பட 24 hours நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம இதை வந்து யோசிக்கிறதே கிடையாது, உள்ள நுழையிறதுக்கு அவன் வகை தேடிக்கிட்டே தான் இருக்கிறான். எப்படியாவது ஒரு லூப்போல் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா உள்ள வந்துடுவான், கொஞ்சம் கொஞ்சமாக நுழைஞ்சி அப்புறம் மொத்தமாக உள்ளே வந்து உட்காந்துவான். இப்போது நல்லா கவனித்து பார்க்கணும், நம்ம ஒரு காரியங்களில் நம்ம இந்த காரியங்களை உணர்வு இல்லாமல் பழைய அந்த பூர்வீக லேண்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பழைய காரியங்களுக்கு நம்ம திரும்பும் பொழுது நம்மள தேவன் சொல்லாமல் நம்ம போகக்கூடாது. அதனால தான் சொன்னேன், லேண்டு வாங்குறது எல்லாத்தையுமே தேவனுடைய அனுமதியை பெற்று தான் நம்ம என்ன பண்ணணும், வாங்கணும். எனக்கு காசு இருக்குது, லேண்ட் இருக்குது, விலை கம்மியாக இருக்குது, மெயினான ஏரியா, இப்படிலாம் சொல்லி என்ன பண்ணக்கூடாதுங்க,
லேண்டை வாங்க கூடாது. சரிங்களா? அதே மாதிரி பெயர் வைக்கிறதுலையும் எங்கள் குடும்ப பெயருங்க, அவங்க பெயருங்க, நல்ல பெயருங்க அப்படின்லாம் எதுவுமே நீங்கள் பெயர் தேவன் உங்களுக்கு சொல்லணும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தாம, வசனத்திலிருந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணக்கூடாதுங்க, ப்ரொசீட் பண்ணவே கூடாது. ஏன்னா ஆவிக்குரியவர்கள் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா எப்படியாவது ஒரு லூப் ஹோல் கொடுக்க வந்துரும் தான் பிசாசு என்ன பண்ணுறாங்க, பார்த்து கொண்டே இருக்கிறான். எப்படியாவது ஒரு ஓட்டையை பிடிச்சி உள்ள நுழைஞ்சிடலான்னு தான் பார்க்குறான். அப்போது நம்ம இவ்விதமாக தெரியாமல் நம்ம இந்த பழைய பூர்வீக நிலங்கள் சொத்துக்களை நம்ம வாங்கும் பொழுது நம்ம பழையபடி என்ன பண்ணுறோங்க, ஒரு சில வாசல்களை நம்ம திறந்து கொடுக்குறோம். அடுத்ததாக பிசாசு என்ன மறைச்சு வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நம்மளுடைய கனவுகளில் வருகிறதான ஒரு சில இடங்கள். இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க, இல்லை நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு இடம் மாறி குடிபெயர்ந்து போயிட்டீங்கன்னு வச்சுப்போமே. ஆனால் நீங்கள் சின்ன வயசில் வளர்ந்த இடங்கள் உங்களுக்கு கனவுல வந்துக்கிட்டே இருக்கும். சின்ன வயசில் வளர்ந்தது, நம்ம விளையாண்ட அந்த இடம், அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, அடிக்கடி அந்த மாதிரி அந்த ஒரே குறிப்பிட்ட இடம் அடிக்கடி வருது அப்படின்னா, அந்த இடத்துல ஏதோ ஒரு தாக்கம் மறைஞ்சிருந்து அங்கிருந்து என்ன பண்ணுதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 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 என்ன சொல்கிறதுங்க, ஒரு 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 இழப்பை, ஒரு நஷ்டத்தை, ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்படியாக அந்த அந்த இடத்திலிருந்து உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அப்போ அந்த ஒருவேளை நீங்கள் உணர்த்தப்பட்டீங்கன்னா அந்த இடத்துல போய் நின்று நம்ம ஜெபிக்கலாம், இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கலாம். அதெல்லாமே நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இதெல்லாமே நிறைய நேரங்களில் நம்மளுடைய, இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நான் அடைக்கல நகர் எங்களுடைய நான் இருந்த அந்த தெருவில் நாங்கள் இருந்தோம். என்னுடைய சிறு பிராயம் முழுவதும், வாலிப பிராயம் முழுவதும் அங்கே தான் இருந்தேன் நான். இப்போ அந்த இடத்துக்குரிய கனவு எனக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் அந்த பலிபீடங்களை பற்றி நான் படிக்க ஆரம்பித்து அதை அங்கே பேசினதுலேருந்து எனக்கும் நான் ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு என் மனைவிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். அட்லீஸ்ட் வாரத்தில் 4 நாள்னாச்சும் அந்த இடத்த பற்றி கனவு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு நாள் அந்த ஏரியா அந்த இடம் எங்களோட வீடு அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துல இருக்கிற அந்த மனுஷங்கிட்ட போய் நாங்கள் ஒரு நாள் கேட்டோம், அண்ணே இந்த மாதிரி, அவர் கிறிஸ்தவர் தான், ஆனால் இந்த மாதிரி இந்த இடத்துல நாங்கள் ஜோம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறோம், நாங்கள் ஜோம் பண்ணட்டுமா அப்படின்னு. ஏன்னா அவர் வாடகை இருக்கிறாரு, நான் ஜோம் பண்ணட்டுமா? சரி தம்பி, நீங்கள் ஜோம் பண்ணிக்கோங்க, ப்ரேயர் தானே, ஜோம் பண்ணுங்க. அப்புறம் நானும் என்னுடைய மனைவியும் போய் அங்கே ஒரு அறை, எங்களுடைய வீட்டில் ஒரு அறை ஒன்று இருக்குது. அந்த அறை அவர் ப்ரேயர் ரூமாக தான் யூஸ் பண்ணுறாரு. அதனால் அந்த இடத்துல போய் நாங்கள் ஜோம் பண்ணோம். அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு அந்த கனவுகள் வரவே இல்லை. இப்போ நான் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி, ஏன்னா இப்போ நான் வளர்ந்த இடம் அது. நான் வளர்ந்த இடத்துல இப்போ நான் வாலிப பிராயத்திலையும் சிறு பிராயத்திலையும் செய்ததான பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாம் அந்த இடத்துல தான் என்ன பண்ணியிருக்கேன், செஞ்சுருக்கேன். இப்போது அதனால் அந்த இடத்துலேருந்து செய்யப்பட்ட பாவத்தை எனக்குள்ள திரும்ப கொண்டு வர்றதுக்கு தான் பிசாசு என்ன பண்ணுறான், அந்த இடத்த எனக்கு பிசாசு என்ன பண்ணுறான், நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த இடத்துல ஒரு அக்கிரமம் பண்ணேன்னு வச்சுப்போம். அந்த அக்கிரமத்தை நான் விட்டுட்டு இப்போ வந்துட்டேன், இப்போ நான் மாற்றப்பட்டு ஒரு புதிய மனுஷனாக இருக்கேன். ஆனால் திரும்ப அந்த இடத்த பிசாசு என்ன பண்ணுறான், எனக்கு காமிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுடைய பிளான் என்னன்னா, அங்கே இருக்கும்போது நீ ஒரு பாவம் செஞ்சல, அதே பாவத்தை உன்னை நான் திரும்ப செய்ய வைக்கிறேன், அதுக்காக உன்னை நான் திரும்ப என்ன பண்ணுறேன், இந்த காரியத்துக்குள்ளே நான் இழுக்கிறேன் அப்படின்றதான் பிசாசனுடைய ஒரு திட்டம். ஸோ அப்போது நம்ம சிறு பிராயம், வாலிப பிராயம், இந்த மாதிரி நம்ம வளர்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் அடிக்கடி நமக்கு வருது அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல இருக்கிறதான தாக்கங்களை உடைச்சி நம்ம ஜெபிக்கணும். சரிங்களா? அந்த இடத்திற்கும் எனக்கும் இருக்கிற தாக்கங்களை என்ன பண்ணணும், உடைக்கணும். இப்போ மேபி அந்த ப்ராப்பர்ட்டி வேற யாராவது வாங்கிட்டாங்க, இப்போ நம்ம போய் இப்போ நான் என்னுடைய வீடாக இருக்கிறனால நாங்கள் போய் ஜோம் பண்ணுறேன். இப்போ யாராவது ஒருத்தர் அதை வாங்கிட்டாங்கன்னா எப்படி போக முடியும், போக முடியாது. அப்போ நான் என்ன பண்ணலாம், நான் இருக்கிற இடத்துல இருந்து எனக்கும் நான் சிறு பிராயத்தில் வளர்ந்த அந்த இடத்திற்குமான எல்லா தொடர்பையும் என்ன பண்ணணும், வெட்டி நான் ஜெபிக்கணும். எனக்கும் நான் வளர்ந்த இடத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அந்த நிலத்திலிருந்து வந்ததான எல்லா சாபம், அந்த இடத்துல நான் பண்ண பாவம், நான் பாவம் பண்ணியிருக்கிறேன், அந்த இடத்துல அக்கிரமம் பண்ணியிருக்கிறேன், இதெல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு தயவாக மன்னிச்சு அந்த தாக்கத்தின் மூலமா, அந்த பாவத்தினுடைய கசடின் மூலமா எனக்குள்ள வர்றதான எல்லா தாக்கங்களையும் கர்த்தாவே எனக்கு வெட்டி ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி உபவாசித்து நம்ம ஜெபிக்கணும். இப்போ என் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் நான் அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே உட்காந்து நான் ஜோம் பண்ணலாம். ஆனால் இப்போ நான் அந்த ப்ராப்பர்ட்டி கை மாறிடுச்சு அப்படின்னா, நம்ம இருக்கிற இடத்துல இருந்து அந்த நிலத்துக்குரிய தொடர்பை ஆவி மண்டலத்தில் உடைச்சி நம்ம ஜெபிக்கணும். சரிங்களா? அடுத்ததா பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த மாதிரி காரியங்களை இப்போ நம்ம சொன்னது இது ரொம்ப ஹைலி கான்ஃபிடென்ஷியலான, இது பிசாசின் ராஜ்யத்துக்கு மாத்திரம் தான் தெரிந்த ஒரு சில காரியங்கள்.
கர்த்தர் என்ன பண்றாருங்க, அது பரிசுத்தவான்கள் மூலமா ஜெப நேரத்துல, கனவுகளிலே, சொப்பனங்களிலே, வசனங்களிலே நமக்கு அதை ரிவீல் பண்றாரு. ஆனா பிசாசுடைய திட்டம் நேத்து சொன்ன மாதிரிதான், நிறைய விஷயங்களை அவன் என்ன பண்ணுவான், அறியாமையிலேயே நம்மளுடைய கண்ணை கட்டி வச்சிருவான். ஏங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி, ஒன்று ஒரு மேம்போக்கில் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் இதை கவனிக்கவே மாட்டாங்க, இல்லை ஒரு சிலர் இதை பற்றி அறிவே இல்லாமல் இருப்பாங்க. பட் ரெண்டு எண்ட்லையும் இருக்கலாம். ஒன்று எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி எதுவுமே கேட்க மாட்டாங்க, இன்னொருத்தங்க எனக்கு எதை பற்றியும் கவலையே இல்லைங்கன்னு கேட்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறாங்க. அப்போது நம்ம உண்மையாலுமே நம்ம ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறத நீங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் கவனம் செலுத்தி, உடனடியாக கவனம் செலுத்தி, அதற்கு தேவையான செயல்களை, அந்த ஆக்ஷன் நம்ம உடனடியாக நம்ம அந்த செயல்பாட்டில் நம்ம இறங்கி ஜெபித்து அதற்காக நம்ம மன்றாடலைன்னா இந்த தாக்கங்கள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும். பல தலைமுறைகளாக நம்மை தொடர்ந்து வரும். அடுத்து பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் என்ன பண்ணுறான்னா மறைத்து வைக்கிறான். இந்த காரியங்கள் எல்லாவற்றுமே மறைந்து இருக்கிறது. அப்போ நீங்கள் ஜெபிக்கணும். எனக்கு ஒரு குறிப்பிட்ட சகோதரர் சொன்னார், உங்களுடைய எனக்கு இது வரைக்கும் அவ்வளோவா கனவுலாம் வந்ததில்லை, ஆனால் நீங்கள் இந்த விஷயம்லாம் இந்த மாதிரி டெலிவரன்ஸ் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிங்க பார்த்தீங்களா, பேச ஆரம்பித்து உங்கள் மெசேஜை கேட்டதுக்கப்புறம் தான் நிறைய கனவாக வருது அப்படின்றாரு. அப்போ நான் அடுத்து கேட்டேன், சரி இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் கனவே வரலன்னா அது நல்லது. இப்போ கனவு இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்ட ஆரம்பிச்சு நான் ஜோம் பண்ண, அது வரைக்கும் நான் ஏதோ சும்மா இருந்ததானே, என்ன சொல்ற, அந்த நாயை காதை பிடிச்சி இழுத்த மாதிரி ஆகிப்போச்சுங்களே அப்படின்ற மாதிரி அவர் அந்த மாதிரி சொன்னார் என்கிட்ட. பட் நான் சொன்னேன், நீங்கள் ஒருவேளை இதை பற்றி நீங்கள் கேள்விப்படாமையே இருந்திருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பிசாசு என்ன பண்ணிட்டு தான் இருப்பான், மறைவாக உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அதை பற்றி கண்டுக்காமல் இருப்பீங்க. ஆனால் அண்டர் கிரவுண்டில் பிசாசு என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறான், வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறான். ஸோ பிசாசு ஒன்றும் அவ்வளோ இழிச்சவை கிடையாது. அவனை பற்றி சீக்ரெட் தெரிஞ்சிருச்சா அதனால இவங்களை போய் டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவன் அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது. அவன் உங்களுக்கு தெரியாமல் அதை செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்போ தெரிஞ்ச உடனே இன்னும் அதிகமாக செயல்பட ஆரம்பிப்பான். நம்ம பயப்பட தேவையில்லை. இயேசுவின் ரத்தத்தினாலும் இயேசுவின் நாமத்தினாலும் நம்ம காக்கப்படுகிறோம். சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோம் ஒவ்வொரு நாள். அதனால தான் சொன்னேன், ஜெப பலிபீடத்தை எவ்வளவு ஸ்ட்ராங்காக கட்டி எழுப்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை பின்னுக்கு இழுக்கிறதான இந்த மாதிரி இதெல்லாம் பல தாக்கங்கள் ஒவ்வொன்றா நம்ம ஒவ்வொரு நாளாக நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாவற்றிலிருந்து நம்மளால் என்ன பண்ண முடியுங்க, நிச்சயமான ஜெயத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்போ பிசாசு எதை மறைச்சு வைக்கிறானோ அதை நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, நம்மளால் பார்க்கவே முடியாது. ஸோ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம நேற்று கூட சொன்னேன், நியாயப்படி லீகலாக போய் என்ன பண்ணணுங்க, அதை க்ளோஸ் பண்ணிடணும். எந்த ஒரு தாக்கமும் பிசாசும் எப்படி தான் வரான், நியாயப்படி வரான். ஏன்னா அவன் எப்படி சொல்லுவான், இவன் இந்த லேண்டில் இருந்திருக்கிறாயா, இந்த லேண்டில் இவன் வசிச்சிருக்கிறான், இத்தனை வருஷம் இருந்திருக்கிறான், இந்த லேண்டில் இந்த அக்கிரமத்தை பண்ணியிருக்கிறான், அவன் உள்ள என் வாழ்க்கைக்குள்ள நுழையிறதுக்கு நான் அந்த லேண்ட்ல இருந்ததான அந்த காலகட்டம் அவனுக்கு போதும் என் வாழ்க்கைக்குள்ள நுழையிறதுக்கு. அப்போ நான் எந்த காலகட்டத்தில் எங்கே இருந்தேன், எந்த இடத்துல இருந்தேன், அந்த இடத்திற்கும் எனக்குமான தொடர்பு, அந்த காலகட்டத்திற்கும் எனக்குமான தொடர்பு, இதெல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணுங்க, உடச்சி நம்ம ஜெபிக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? அதனால தான் ஒவ்வொரு தடவையும் புது புது இடங்களுக்குள்ளாக புது ஒரு காலகட்டத்துக்கு ஒவ்வொரு சீசன் கர்த்தர் நமக்கு தருவார் இல்லைங்களா? இப்போ திருமணம் முன்பதாக ஒரு சீசன்ல இருப்போம். திருமணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவின்ற ஒரு சீசன். ஒருவேளை இப்போ மனைவிமார்கள் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வாலிப பெண்களாக இருக்கும்போது அம்மா வீட்டில் அப்பா வீட்டில் இருந்திருப்பீங்க, அங்கேருந்து என்ன பண்ணுவீங்க, கணவன் வீட்டுக்கு நீங்கள் வருவீங்க. கரெக்டுங்களா? அப்போ வந்தவொடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேற ஒரு இடத்துக்கு நீங்கள் வரீங்க. இப்போ இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்களா நீங்கள் இப்போ உங்கள் கணவனோட ஒரே சரீரமாக மாறிட்டீங்க. அப்போ உங்களுடைய பழைய தாக்கங்கள் என்ன பண்ணும், உங்களுடைய பழைய அம்மா அப்பா வீட்டில் இருந்து அந்த தாக்கங்கள் அங்கே உங்களை பற்றி பிடிக்க தான் நினைக்கும். அதனால தான் நிறைய பெண்களால் என்ன பண்ண முடியாது, கணவன் வீட்டில் சேர்ந்தே இருக்க முடியாது. அவங்களுக்கு எங்கே இழுத்துக்கிட்டே இருக்கும், அவங்களுடைய அது அம்மா அப்பா பாசம், அது ஓகே, அம்மா அப்பா பாசம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் மறைமுகமாக என்ன தெரியுங்களா இருக்குது, அந்த நிலத்திற்கும் அவங்களுக்குமான தொடர்பு. எப்படிப்பட்ட தொடர்பு, மறைமுகமான பாவத்தின் கசடு நிறைந்த தொடர்பு ஒன்று இருக்கிறதுனால அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, இங்கே கணவனோடைய வீட்டில் அவங்களால இருக்கவே முடியாது, அவங்களால சந்தோஷமாகவே ஒரு குடும்பம் நடத்தவே முடியாது, குடும்பத்தை கட்டி எழுப்பவே முடியாது. அங்கே ஏதோ ஒன்று இழுத்துக்கிட்டே இருக்கும் அவங்கள. அங்கே அம்மா அப்பாவே இல்லைனாலும் அவங்க அங்கே போய் உட்காரணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறதான தாக்கங்கள். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு புது புது நிலைகளுக்குள்ளாக கர்த்தர் நம்மளை அழைத்து செல்லும் பொழுது அந்த டிரான்சிஷன் சொல்லுவோம், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுதல். இப்போ ஒரு வாலிப பெண் மனைவியாக மாறுறாங்க. அப்போ அவங்க அந்த டிரான்சிஷனுக்கு அந்த பெண் என்ன ஆகணும், ஆயத்தமாகணும். அப்பா நான் ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு நான் போறேன். இப்போ என் மனைவி சிவகாசியில் இருந்தாங்க,
சிவகாசியில் வந்து இங்கே வராங்க. இங்கே வந்த உடனே அவங்க ஒரு மேபி அவங்க பாசத்தினால அவங்க அடாப்ட் ஆகிக்கலாம். ஆனால் அங்கே இருக்கிறதான தாக்கங்கள் என்ன பண்ணுங்க, அவங்கள இது பண்ண தான் செய்யும். ஸோ அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஜெபிக்க அவங்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, அதிலிருந்து விடுதலை அவங்களுக்கு தருகிறார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இவ்விதமாக இந்த காரியங்களை பிசாசு தந்திரமாக செய்கிறான். அடுத்ததாக குடும்பத்தில் காணப்படுகிறதான முக்கியமான அந்த ரூட் காஸ், வேர்கள் என்ன, எப்படி இந்த பிரச்சனைகளை பிசாசு தந்திரமாக செய்கிறான், அது குடும்பத்தில் எப்படி வெளிப்படுகிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது அடிக்கடி ஏற்படுகிறதான நிலத்தகராறு. குடும்பத்தில் அடிக்கடி ஏற்படுகிற நிலத்தகராறு பிரச்சனைகள். அதாவது எப்போ பார்த்தாலும் நிலத்தகராறு சம்பந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். அக்கம் பக்கத்தில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பத்திரம் பட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டாக்குமெண்ட்ஸை வச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து தொடர்ச்சியாக வரும், தலைமுறையாக வரும். 4-5 தலைமுறையாக பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒன்றும் இல்லை சும்மா ஒரு 1/4 இன்ச்சு லேண்டுக்கு சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. சிலதெல்லாம் எனக்கு வேடிக்கையாக இருக்கும். எனக்கு இப்படி 1 இன்ச்சுங்க, 1 இன்ச்சு 2 இன்ச்சுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் யோசிப்பேன், ஏன்னா உலகத்தில் எவ்வளோலாம் பெரிய விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்குது, வெறும் ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு மக்கள் என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டு அடிதடி பண்ணி போலீஸுக்கு போய் இப்படிலாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலத்திலே செய்யப்பட்டதான தீமையான உடன்படிக்கைகள், அந்த இடத்துல சிந்தப்பட்டதான, ஒருவேளை அந்த இடத்துல தீமையான ரத்தம் சிந்துதல் நடந்திருக்கலாம், அந்த இடத்துல தீமையான உடன்படிக்கைகள் ஏதாவது செய்யப்பட்டிருந்துச்சுன்னா தொடர்ச்சியாக அந்த நிலத்தில் என்ன வந்துக்கிட்டே இருக்குங்க, இந்த நில சம்பந்தமான தகராறு வந்துக்கிட்டே இருக்கும். சும்மா தகராறுனா சும்மா இல்லை, அடித்து மண்டையை உடச்சி அந்த மாதிரி பயங்கரமான அடிதடி தகராறு ரேஞ்சுக்கு போகக்கூடிய காரியங்கள் அடிக்கடி வருதுன்னா இந்த நில சம்பந்தமான ஒரு தாக்கம் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி மேற்கொள்கிறது, இயேசுவின் ரத்தத்தை நம்ம எல்லா இடத்துலையும், இப்போ நம்ம பத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய டாக்குமெண்ட் இருக்குன்னா பத்திரத்தின் மேலே கையை வச்சு என்ன பண்ணுங்க, ஜெபிக்கணும். ஏசப்பா இது உங்களுடைய ரத்தத்தினால நீங்கள் இதை மூடுங்க, இந்த டாக்குமெண்ட் இது நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததான சொத்து, இது எங்களுடைய ஆசீர்வாதம், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க, எங்களுக்கும் எங்கள் தலைமுறைக்கும் இது ஆசீர்வாதமாக கொடுத்துருக்குறீங்க, அதனால நான் என்ன பண்ணுறேன், இது உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளாக நான் மூடி மறைக்கிறேன். அப்புறம் முடிஞ்சால் அந்த பவுண்டரி எல்லாம் என்ன பண்ணுங்க, அது எல்லை எங்கிலும் நடந்து தண்ணி தெளித்து, ஏசப்பா இந்த இடத்த பரிசுத்த பூமியாக நீங்கள் மாற்றுங்க, இது வரைக்கும் இந்த லேண்டில் என்ன தாக்கம் இருந்தாலும் இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, எங்களையோ எங்கள் குடும்பத்தையோ எங்களுடைய தலைமுறையோ அது தொடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எல்லைகளை சுற்றி இயேசுவின் ரத்தத்தை நம்ம தெளித்து நம்ம ஜெபிக்கணும். அதே மாதிரி மறைந்து வெளிப்படையாகவோ மறைந்து இருக்கிறதான உடன்படிக்கைகளை நம்ம கேன்சல் பண்ணணும். ஒருவேளை தெரிஞ்சு நம்மளுடைய தாத்தா ஏதாவது பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல, அதையும் கேன்சல் பண்ணோம். மறைமுகமாக நம்முடைய பாட்டன் பூட்டி அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா அவங்க மறைமுகமாக செய்ததான நமக்கு தெரியாமல் அறியாமல் இருக்கிறதான உடன்படிக்கைகளையும் நம்ம கேன்சல் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். புரியுதுங்களா? அடுத்ததா என்ன நடக்குதுன்னா, அந்த ப்ராப்பர்ட்டியில், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய அந்த லேண்டில் திடீர்னு ஏற்படுகிற மரணங்கள், திடீரென்று அந்த நிலங்களில் ஏற்படுகிறதான மரணங்கள், அது என்னவா மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்தை அந்த மரணமே பிசாசினாலே ஏற்படுத்தப்படுற ஒரு காரியம்தான் அது திடீர் மரணம். அந்த இடத்துல யாராவது தூக்கு போட்டு செத்துருவாங்க இல்லைங்களா, குடும்பத்தில் யாரோ ஒருத்தர். இப்போ ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஹாஸ்டல் போகும்போது எல்லா காலேஜ்லேயும் நடக்கிற காமெடி தான் அது. ஹாஸ்டல் போகும்போது, போன வருஷத்தில் அந்த ரூம் நம்பர் 201 ஒருத்தன் தூக்கு போட்டு செத்துட்டானாடா ஒரு பையன் அப்படின்வாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஃபஸ்ட் இயர் எனக்கு வேறு ரூம் வந்து, செகண்ட் இயர் கரெக்டாக எனக்கு 201 தான் கொடுத்தானுங்க. என் கூட 2 பசங்க, அவனு 2 பேரும் கேத்தலிக் பசங்க. அடுத்த செகண்ட் இயர் நான் போகும்போது அந்த கேத்தலிக்ஸ்லாம் ஜபமாலைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஜபமாலை அந்த ரோசரி சைடில் அந்த மணியாக இருக்கும், கீழே கிராஸ் இருக்கும் பாருங்க, அப்படியே ஒரு 10-15 தூக்கிட்டு வந்துட்டான். தூக்கிட்டு வந்து கையில் காலில் கழுத்தில் எல்லாத்துலேயும் மாட்டேன். என்னடா அப்படின்னா, இங்கே தாண்டா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் யாரோ ஒரு பையன் தூக்கு மாட்டி செத்துட்டானாண்டா அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அப்போது இதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. அஃப்கோர்ஸ் ஜெபித்து நம்ம போகிறோம். எனக்கு அங்கே போய் எந்த கனவும் எதுவுமே வரவும் இல்லை, ஒரு தாக்கமும் நடக்கலை. சரி, இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி நடந்திருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு வேளை ஏதாவது ஒரு தலைமுறையில் நடந்திருக்கும். இப்போ நான் சொல்கிறது, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் தாத்தா வாங்கின ஒரு ப்ராப்பர்ட்டின்னு வச்சுப்போம், அந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் நடக்கலை, ஆனால் அதுக்கு முந்தின தலைமுறையில்
அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சுருந்தவங்க, அந்த நிலத்தை வச்சுருந்துருக்கவங்க என்ன பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி கொலை நடந்திருக்கலாம் அந்த லேண்டில், இல்லை அந்த லேண்டில் ஏதாவது ஒரு தற்கொலை நடந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த இடம் என்ன பண்ணப்படுதுங்க, தீட்டுப்படுத்தப்படுகிறது. அந்த நிலத்திலிருந்து தாக்கங்கள் தொடர்ந்து அந்த லேண்டை யாரெல்லாம் பொசஸ் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் அந்த லேண்டுக்கு உரிமையாளராக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே அது தொடர்ந்து பற்றி பிடிக்கிறதா இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அதுக்கு ஒரு தீர்வு, ஜெபிக்கணும். தேவனுடைய சமூகத்தில் நம்ம உபவாசித்து அந்த இடத்தை நம்ம அபிஷேகித்து ஜெபிக்கணும். ரத்தத்தை தண்ணீரை எடுத்து ஏசப்பா உங்களோட ரத்தமாக மாற்றுங்க, இந்த இடம் முழுசும் இதில் இதுக்கு முன்னாடி என்னென்ன காரியங்கள் நடந்ததோ, என்ன தற்கொலை, என்ன கொலை, என்ன அசுத்தம், என்ன மறைவான உடன்படிக்கை, எந்த தீமையின் பலிபீடம் அந்த நிலத்தில் இருந்தாலும் சரி, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே நான் அதை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான சுதந்திரத்தை நம்ம பிசாசுடைய கையிலிருந்து பறிக்கணும். கொடுப்பான்லாம் கேட்கக்கூடாது. என்ன பண்ணுங்க, அவன் தரமாட்டான், பறிக்கணும். நீங்க எப்படி பறிப்பீங்க? என்ன அத்தாரிட்டி, என்ன அதிகாரம் உங்களுக்கு இருக்குது? நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. அடுத்ததா இயேசுவின் ரத்தத்தையும் இயேசுவின் நாமத்தையும் பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்குரிய கர்த்தர் கொடுக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை நீங்க எடுத்துக்கொள்றீங்க. அதே போல சங்கீதம் 91 ஒரு சில வசனங்கள்லாம் நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. சங்கீதம் 91, அப்புறம் எசேக்கியேல் 36 25 27 வசனங்கள். எசேக்கியேல் 36 வாசிக்க டைம் இல்லை, நீங்கள் அந்த வசனங்கள் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே இதை நம்ம ரீக்ளைம் பண்ணுறதுக்கான ஆசீர்வாதம் நிறைந்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது மூன்றாவதா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய பழைய இருந்ததான அந்த சைல்ட்ஹுட், அதாவது நம்மளுடைய சிறு பிராயத்தில் வாழ்ந்ததான வீட்டில் ஏதாவது ஒரு நைட்மேர்னா ஒரு திகில் நிறைஞ்ச ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி கனவு வரும் பார்த்தீங்களா? அதாவது பழைய வீடாக இருக்கும், நம்மளுடைய சின்ன வயசில் வாழ்ந்த வீடாக இருக்கும். அந்த வீட்டில் ஒரு நல்ல ஒரு மெமரியாக இருக்காது. அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, ஒன்று திகில் நிறைஞ்ச சம்பவம், அந்த வீட்டில் ஏதோ ஒரு தீமை நடக்கிற மாதிரி, அந்த வீட்டில் ஏதோ ஒரு மோசம் நடக்கிற மாதிரி, அந்த மாதிரி கனவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த பின்பற்றினதான பிசாசுனுடைய தாக்கங்கள் ஒரு அரண்களாக நம்முடைய சிந்தைகளை சுற்றி கட்டப்பட்டு இருக்கிறது. அப்போ அதெல்லாம் நம்ம காலையில் எந்திரிச்சு அந்த ட்ரீமையும் கேன்சல் பண்ணோம். நமக்கும் அந்த பழைய அந்த இடத்திற்கும் இருக்கிறதான தாக்கத்தை நம்ம வெட்டி நம்ம வெளியேற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே போல் இதுக்கு தீர்வாக நம்ம செய்ய வேண்டியது, நம்ம ஜெபிக்கணும். திரும்ப ஜெபத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, என்னென்ன கட்டளைகள்லாம் பிசாசு அந்த நிலத்தின் மேலே போட்டிருக்கிறானோ அந்த கட்டளைகள்லாம் நம்ம கேன்சல் பண்ணோம். அது பேர் டிகிரி. நான் நேற்று சொன்னேன் இல்லைங்களா, கோர்ட் டிகிரின்னு சொல்லுவாங்க. டிகிரின்னா என்னன்னா ஆணை. இப்போ கோர்ட்லேருந்து ஒரு காரியம் வருது அப்படின்னா அது பேர் ஆணை அப்படின்னு சொல்லுவாங்க, டிகிரி. இப்போ டிகிரினா என்ன அர்த்தம் அப்படின்னா, லீகலாக அந்த காரியம் நிறைவேற்றப்பட்டாச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பிசாசு என்ன பண்ணுறாங்க, ஒரு சில டிகிரிலாம் போட்டு வச்சிருப்பான் லேண்டு மேலே. இப்போ நம்ம அதை என்ன பண்ணணும், அதை கேன்சல் பண்ணணும். இயேசுவின் நாமத்தினாலே எனக்காக இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது, சிலுவையிலே எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் பிசாசுனுடைய எல்லா துரைத்தன அதிகாரங்களையும் அவர் உரிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி இருக்கிறாரு. அதனால நான் என்ன பண்ணுறேன், பிசாசுனுடைய எல்லா ஆணைகளையும் நான் உடைச்சி போடுறேன், இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தத்தினால உடைக்கிறேன்னு சொல்லி நம்ம உபவாசித்து அந்த இடத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியதா இருக்குது. ஸோ நம்ம அடுத்தது நம்ம என்ன சொல்லணும், அடுத்து நம்ம ஒரு டிகிரி கொடுக்கணும். என்ன டிகிரி கொடுக்கணும்னா, இயேசு தான் இந்த இடத்திற்கு உரிமையாளர். நான் இது வரைக்கும் எந்த பேய் வேணா உரிமையாளராக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ நம்ம என்ன டிகிரி பண்ணோம், ஏன்னா நம்மளும் இப்போ நான் என்ன சொன்னேன் இல்லைங்களா, இந்த ப்ரேயர் எல்லாமே நம்ம எங்கேருந்து பண்ணுறோம், பரலோக நீதிமன்றத்துக்கு முன்னாடி இருந்து பண்ணுறோம், கோர்ட்டு முன்னாடி நின்று பண்ணுறோம். அப்போ கோர்ட்டு முன்னாடி பண்ணால் கோர்ட்லேருந்து வெளியே வரும்போது எதோட தான் நம்ம வெளியே வரணும், சும்மா போயிட்டு வேடிக்கை பார்த்து வருவாங்க, கோர்ட் ஆர்டரோட தான் வெளியே வருவோம் இல்லையா? கோர்ட் ஆர்டர் தான் நமக்கு ஒரு அத்தாட்சியே. நான் கோர்ட்டில் போய் நின்னேன், வாதாடினேன், ஜெயித்தேன்றதுக்கு நமக்கு என்னதுங்க, கோர்ட் ஆர்டர் தான் நமக்கு அத்தாட்சி. இப்போ அந்த மாதிரி நம்ம கையில் ஒரு கோர்ட் ஆர்டர் கர்த்தர் கொடுக்குறாரு. என்னதுங்க, நம்ம அவருடைய பிள்ளைகள், அவர் என்னுடைய அப்பா. அப்போ நம்ம ஜெபிக்கும் போது நம்ம அவருடைய ஆளுகைக்குள்ள அதை ஒப்பு கொடுத்துடணும். ஏசப்பா, இது வரைக்கும் எந்த தாக்கம் வேணா இந்த நிலத்தில் இருந்திருக்கலாம், இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த நிலத்துக்கு உரிமையாளர் யாரு, ஏசப்பா நீங்க தான். இது வரைக்கும் அந்த நிலத்தில் என்ன தாக்கங்கள் இருந்தாலும் அது வெட்டி வெளியேற்றப்படுவதாக அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அடுத்ததா இன்னும் ரொம்ப முக்கியமானது, இது பல பேருடைய வாழ்க்கையில் நான் லிட்டரலாகவே பார்த்துருக்கிறேன். அதாவது ஒரு சில இடங்களில் நம்மளால செழித்தோங்கவே முடியாது. அதனால அந்த இடத்த விட்டு சொந்த வீட்டில் அவங்களால செழிப்பாக இருக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, காலி பண்ணி வேற இடத்துக்கு போயிடுவாங்க, போய் வாடகைக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? பார்த்துருக்குறீங்களா? நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. சொந்த வீடு பூர்வீக சொத்து, ஆனால் சொந்த வீட்டில் அவங்களால இருக்க முடியாது. ஏன்னா அந்த வீட்டில் ஏதாவது ஒன்று இருக்கும்,
ஏதோ பிரச்சனை, சண்டை சச்சரவு, ஒரு சாபம், பொருளாதார நெருக்கடி, அதனால இங்கே வந்துட்டேன். ஒரு சிலர் வேலை இல்லைன்னுவாங்க. ஆனால் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவனுக்குலாம் வேலை இருக்கும், ஆனால் இவங்களுக்கு மட்டும் வேலை இருக்காது. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிறதான ஒரு தாக்கம். அப்போ என்ன பண்ண முடியாதுன்னா, அவங்களால திரும்ப அந்த வீட்டுக்கே வர முடியாது. சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன அப்படின்னா, அந்த இடத்த விட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வெளியேற்றப்படணும் அப்படின்ற ஒரு சாபம் ஒன்று என்ன ஆகுதுங்க அந்த நிலத்தின் மேலே இருக்கிறது. அதை உடச்சி நம்ம ஜெபிக்கணும். ஒன்று அவங்களால உருப்படியாக இருக்க முடியாது, ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. இல்லைன்னா அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குவாங்க. இப்போ பெரிய ப்ராப்பர்ட்டின்னு வச்சுப்போமே, பெரிய ப்ராப்பர்ட்டியில் குடும்பத்தினருக்குள்ளேயே என்ன வருங்க, சண்டை வரும். குடும்பத்தினருக்குள்ளேயே சண்டை எல்லாரும் அடிதடி பண்ணிக்கிட்டு யாருக்கும் எந்த ஆசீர்வாதமும் வராது. எல்லாரும் அடிச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க, அந்த லேண்டை விட்டு எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த லேண்ட் அப்படியே பொட்டல் காடாக மாறிடும். ஆனால் அது யாரோ ஒருத்தருக்கு ஆசீர்வாதமான சொத்து. ஆனால் அது யாருமே பாத்தியப்படாமல், யாருமே அனுபவிக்காமல் எல்லாரும் நாலா திசையில் செதறி கிடப்பாங்க. காரணம் அந்த நிலத்தின் மேலே இருக்கிறதான சாபம். அப்போ இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னங்க, ஏசாயா 61:7 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது 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 ஒரு வாக்குத்தத்த வசனம். ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இந்த வசனத்தை நம்ம சொல்லி என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். கர்த்தாவே, இது நீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அப்போ நம்ம திரும்ப நான் என்ன பண்ணுவேன், என் இடத்துக்குள்ள நான் நுழைவேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த சுதந்திரம் இது, கர்த்தர் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம், கர்த்தர் எனக்கு ரெஸ்டோர் பண்ணுவீங்க, என்னுடைய வாழ்க்கை சீரமைப்பீங்க, எனக்கு உரியதான சொத்துக்கள் எனக்கு சீரமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அதே போல அந்த நிலத்துக்கு நம்ம கட்டளை இடணும். சரிங்களா? நம்ம அந்த நிலத்தை பார்த்து கட்டளை இடணும். நீ எனக்கு நீதியான பலனை கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லி நம்ம கட்டளை இடணும். சரிங்களா? ஸோ இது ஒரு காரியம். இப்போ அடுத்துதான் நம்ம எப்படி ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து மேற்கொண்டு நம்ம இந்த தாக்கங்கள்ல இருந்து எப்படி நம்ம குடும்பத்தை பாதுகாப்பது அப்படின்ற காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, தொடர்ச்சியாக உங்களுடைய வீடுகள், உங்களுடைய நிலம், உங்களுடைய சொத்துக்கள் இருக்கிற இடங்களை கர்த்தருடைய வார்த்தையினால, இயேசுவின் இரத்தத்தினால தண்ணி தெளித்து நீங்கள் என்ன பண்ணுங்க, தொடர்ச்சியாக அதை அபிஷேகித்து ஜெபித்துக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சுற்றி அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சுற்றி தண்ணி தெளித்து என்ன பண்ணுங்க, ஜெபிக்கணும். தண்ணி இயேசுவின் ரத்தம் இது அப்படின்னு சொல்லி தண்ணி தெளித்து நம்ம ஜெபிக்கணும். இது நான் தண்ணி தெளிக்கிறது நீங்கள் சும்மா உட்காந்து கூட ஜெபம் பண்ணலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, நேற்று சொன்னேன், ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ட். ஒரு சில காரியங்களை செய்யலாம், நம்ம செய்கிறோம். ஸோ அது என்னன்னா, நான் உரிமையாளர், என்னோடு கூட இருக்கிறதான என்னுடைய தேவன் உரிமையாளர்னு சொல்லி நம்ம அதை டிக்ளேர் பண்ணுறோம். அது ஆவி மண்டலத்தில் இருக்கிற எல்லா ஆவிகளும் அதை பார்க்கும். நம்ம ஆவிகளுக்கு டிக்ளேர் பண்ணுறோம். நம்ம லீகலாக நம்ம என்ன பண்ணுறோங்க, எனக்குரிய காரியத்தை நான் லீகலாக பொசஸ் பண்ணுறேன். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள். ஸோ அப்போ நம்ம தொடர்ச்சியாக நம்முடைய வீடு, நிலம், நம்முடைய ப்ராப்பர்ட்டி இருக்கிறதான இடங்களை கர்த்தருடைய வார்த்தையினால, இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி சொன்னீங்களா, ஏசாயா 61:7 இந்த மாதிரி வசனங்கள்லாம் சொல்லி நம்ம ஜெபிக்கணும். தண்ணி தெளித்து நம்ம அந்த இடத்திற்காக நம்ம அபிஷேகித்து ஜெபிக்கணும். அடுத்ததா, நம்மளுடைய குடும்பத்தில் நான் உங்களுக்கு நேற்றே சொன்னேன், அதாவது இந்த குடும்பத்தினுடைய வரைபடம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இப்போ நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் அவர்களுடைய தாக்கம் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பெண் பிள்ளைகள்னு வச்சுப்போம். இப்போ 3-4 பெண் பிள்ளைகள் இருக்காங்க ஒருத்தங்க வீட்டில். பெண் பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கல்யாணம் கட்டி வேற வேற ஊருக்கு போயிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் கவனிக்கணும், எந்தெந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. ஏன்னா அந்த இடங்களும் நான் சொன்னேன் இல்லைங்களா, இடங்கள்லேருந்து தாக்கங்கள் வருது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த குடும்பங்கள் எங்கெங்கெல்லாம், இந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகள், இந்த குடும்பத்தினுடைய சந்ததி எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி போகிறாங்க, எங்கேருந்து அப்போ அங்கேருந்தெல்லாம் என்ன ஆகுங்க, தாக்கங்கள் திரும்ப இங்கே வர்றதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம அதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். இந்த ஃபேமிலி மூமெண்ட்ஸ், அப்புறம் இது எல்லாமே நம்மளுடைய வீடு, நம்முடைய குடும்பம், நம்மளுடைய பிள்ளைகளுடைய மூமெண்ட் எல்லாவற்றையும் நம்ம ரொம்ப கண்காணித்து நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த இடத்துல இருக்கிறதான தாக்கமும் நம்ம மேல் வராமல் நம்ம அதற்காக சுத்திகரித்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். அடுத்ததா, தேவனிடத்துல நம்ம கேட்கணும், கர்த்தாவே, எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற சொத்து இல்லை நிலம், இந்த மாதிரி இந்த பூர்வீக காரியங்களில் கர்த்தாவே மறைந்திருக்கிற காரியங்களை என்ன பண்ணுங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க.
எது இதெல்லாம் அந்த இடத்தை தீட்டுப்படுத்தி இருக்குது, என்ன அசுத்தம் இந்த நிலத்துல நடந்துச்சு, என்ன தீமையின் பலிபீடம் அந்த இடத்துல நடந்துச்சு, என்ன கொடுமை இந்த இடத்துல நடந்த சொன்ன இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கலாம், தற்கொலை நடந்திருக்கலாம், அந்த மாதிரி காரியங்கள்லாம் அந்த நிலத்துல நடந்திருக்கலாம். அது அந்த பூமியில மண்ணுல பாவத்தினுடைய கசடாக அது மறைந்திருக்கிறது. அது எல்லாவற்றையும் கர்த்தரை எக்ஸ்போஸ் பண்ணும்படி நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் நிச்சயமா எக்ஸ்போஸ் பண்ணுவார், வெளிப்படுத்துவார். அதை நம்ம உடைச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக நம்மளுடைய இந்த வீடுகள், இந்த மாதிரி இடங்கள் இருக்கு, இந்த மாதிரி நம்முடைய ஆசீர்வாதங்கள், சொத்துக்கள் இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு தீமையான ஒரு காரியம், அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக இருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இது இப்படி தான், ஏன்னா அங்கேயே நம்ம பிறந்து வளர்ந்ததுனால இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நார்மலைஸ் பண்ண கூடாது. கர்த்தருடைய வசனத்துக்கு ஒரு விஷயம் ஒத்து போகலைன்னா கண்டிப்பாக அது என்னதாங்க, அது தேவனுக்கு விரோதமான காரியம் தான், அது பிசாசோடது தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சில டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. டிஸ்ஃபங்க்ஷன் என்னன்னா, கர்த்தருடைய வசனத்துக்கு ஒத்து போகாத ஏதோ ஒன்று அந்த எல்லைகளில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த தாக்கங்கள் இருக்கும். ஸோ அதை நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வெளிப்படுத்தும்படி நம்ம கேட்கணும். கர்த்தாவே, மறைந்திருக்கிற காரியம் என்ன, மறைந்திருக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி. நான் ஒரு குறிப்பிட்ட சகோதரியினுடைய ஒரு காரியத்தை பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பொதுவாக அந்த நைட் நேரத்தில் ஆந்தை வரும் பார்த்தீங்களா, ஆந்தை நைட்டில் கத்தக்கூடாதுன்னுவாங்க. அது என்னவோ, அது ஐதீகமோ ஏதோ ஒன்று விட்டுருங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட சிஸ்டர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க ப்ரேயருக்காக சொல்லும் போது, அவங்க வீடு பார்த்தீங்கன்னா அவங்க சிட்டியில் இருக்கிறாங்க, நகர்ப்புறத்தில் இருக்கிற ஒரு சிஸ்டர். அவங்களோட வீடு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 4வது மாடியோ 5வது மாடியோ. அங்கே இருக்கிற எல்லார் வீடுலையும் விட்டுட்டு அவங்க இருக்கிற அந்த வீட்டிலோட பால்கனியில் மட்டும் 4 ஆந்தை கத்துமா டெய்லிக்கும் நைட்டில். சத்தம் பயங்கரமாக இருக்கும். ஒரு ஆந்தை கத்தினாலே எப்படி இருக்கும், 4 ஆந்தை சேர்ந்து கத்துமா அவங்க சொன்னாங்க. அப்போது அது சொன்ன உடனே எனக்கு அது புரிஞ்சுது. அது எனக்கு என்னன்னே தெரில பாஸ்டர், அது எப்படி ஜாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு நான் சொன்னேன், நீங்கள் இப்படி ஜெபிங்க. அப்போது என்னன்னா பாருங்கள், இது ஒருவேளை அவங்க ஏற்கனவே யார்கிட்ட இருந்த லேண்டு அந்த வீடை வாங்கினாங்கன்னு நமக்கு தெரியல, இல்லை ஒருவேளை இவங்க தங்கியிருந்ததான இடத்துலேருந்து வருகிற தாக்கமான்னு தெரில. கரெக்டாக 4 ஆந்தை இரவு வேளையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு உட்காந்து பயங்கரமாக கத்துமா. கத்திட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் கிளம்பி போயிடுமா. இவங்க என்ன பண்ணாலும், இவங்க குச்சி வச்சு தட்டினாலும் இது பண்ணாலும் அந்த பால்கனி, அந்த கை வைக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, அங்கேயே உட்காருமா. இவங்க வந்தோடனே எல்லாம் போயிடுமா. இவங்க போனதுக்கப்புறம் திரும்ப கொஞ்ச நேரம் கத்திட்டு அது 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 பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் உட்காந்து கத்திட்டு தான் போகுமா. அதனால் அந்த குடும்பத்தில் அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நிறைய பிரச்சனை, எனக்கும் என் கணவனுக்கும் சமாதானம் இல்லை, என் பிள்ளைங்களுடைய படிப்பு, பிள்ளைங்க ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறாங்க, பிள்ளைங்களை முன்னேற முடியல, இப்படி பல காரியங்கள் அந்த சிஸ்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜோம் பண்ணும்போது இந்த காரியத்தை கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது உங்களுக்கு சாதாரணமாயிடுச்சு. ஏன்னா டெய்லிக்கும் நடக்குது இல்லைங்களா. சரி, இந்த நம்மளுடைய வீடு ஒரு முக்கியமான ஏதோ ஆல்ரெடி இங்கே கூடு கட்டியிருக்கோம், அந்த மாதிரி அவங்க நார்மலாக, நான் தான் சொன்னேன், நார்மலைஸ் பண்ணுறது. இங்கே ஏற்கனவே அந்த ஆந்தை என்ன பண்ணியிருக்கோம், கூடு கட்டிட்டு போயிருந்துருக்கோம், இல்லை இங்கே எதுவும் முட்டை போட்டு பொறிச்சிருக்கோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்மளா ஒன்று யூகிச்சுக்கிட்டு அதனால தான் இங்கே வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அதை நார்மலைஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி, அதாவது வேறு யாருக்குமே நடக்காமல் நமக்கு மட்டும் நடக்கும் பார்த்தீங்களா, அது நமக்கு நடந்து பழகி போயிடும். அதை நமக்கு யோசிக்கவே தோணாது. இது ஒரு விசித்திரமாக இருக்குதே அப்படின்னு நமக்கு பார்க்க தோணாது. ஏன்னா அது டெய்லிக்கும் பார்த்து பழகிட்டோம். அதனால் அந்த மாதிரி காரியங்களை நம்ம அடையாளப்படுத்தணும். அந்த மாதிரி என்னென்னலாம் வினோதமானது, விசித்திரமானதெல்லாம் இருக்கும், ஆனால் அது பழகி போனதுனால நமக்கு தெரியாது, வித்தியாசம் தெரியாது. அதை கர்த்தர் வெளிப்படுத்த சொல்லி நம்ம கேட்கணும். அதுதான் ப்ரொஃபட்டிக்கல் இன்சைட். ஒரு கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசன வெளிப்பாட்டோட கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், அதை வெளிப்படுத்துவார். அடுத்ததா, அந்த எந்த இடத்துல அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கிறதோ அந்த இடத்துல தொடர்ச்சியாக தேவனை நம்ம ஆராதிக்கணும். நான் சொன்ன மாதிரி தேவன் நம்ம துதிக்கிற, நான் சொன்னேன் இல்லைங்களா, பலிபீடம், ஜப பலிபீடத்தை நம்ம கட்டணும், துதியின் பலிபீடத்தை நம்ம கட்டணும், அதில் ஸ்தோத்திர பலிகளை நம்ம இடணும். சரிங்களா? தொடர்ச்சியாக ஆராதனை நடக்கிற ஸ்தலமாக அதை மாற்றணும். காலை மாலை இரவு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த இடத்த நீங்கள் என்ன பண்ணணுங்க, ஜபமாக நீங்கள் மாற்றணும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது, இப்போ அடுத்து வர்ற எல்லா 2-3 விஷயங்கள் நான் பேச போகிறோம் அடுத்து வருகிற நாட்களில். அதுலேயும் இதை பற்றி நம்ம பேச போகிறோம். கம்யூனியன், நான் ஏற்கனவே நம்ம சர்ச்சில் பேசியிருக்கேன். திருவிருந்து எடுக்கிறது. காலையில் எழுந்த உடனே கணவன் மனைவி, ஒருவேளை பிள்ளைங்க நல்ல பெரிய பிள்ளைங்களாக இருக்கிறாங்க,
ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்களா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணுங்க, கணவன் மனைவி குடும்பத்தார் கண்டிப்பாக கம்யூனியன் எடுக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. கம்யூனியன்னா நமக்கு இப்போ இங்கே இருக்கிற அப்பா உங்களுக்கு வேணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன பிஸ்கெட் கூட எடுத்துக்கோங்க, அது பிஸ்கெட்டை 2ஆக உடைங்க. என்ன சொல்லுங்கள், ஏசப்பா இது உங்களுடைய சரீரம், தண்ணி எடுங்க, பாட்டில் தண்ணி எடுங்க, ஏசப்பா இது உங்களுடைய ரத்தம். நான் அதிகாலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே கணவன் மனைவி குடும்பமாக நீங்கள் இதை செய்யுங்க, கண்டிப்பாக செய்யுங்க. அது உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ, அது 2வது. தொடர்ந்து நீங்கள் கம்யூனியன் எடுக்கிற, நான் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சபையில் பல தடவை அதை சொல்லியிருக்கோம், தொடர்ச்சியாக அதை நம்ம செய்யணும். தினந்தோறும் கர்த்தருடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கெடுக்கிறதுன்றது அது பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம். அது மாத்திரம் இல்லை, அது பயங்கரமான ஒரு பாதுகாப்பு. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் நினச்சி பார்க்கறது ஆவி மண்டலத்தில் அது பயங்கரமான ஒரு பாதுகாப்பு. அது பிசாசு நடுங்கும், பிசாசுனுடைய ராஜ்யம் நடுங்கும். கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமும் இரத்தமும் அவ்வளவு வல்லமை உள்ளது. அதை நம்ம அடையாளப்படுத்தி நீங்கள் என்ன இருக்குதோ, பிஸ்கெட்டோ ஏதோ ஒன்று சின்னதாக எடுத்து நீங்கள் சாப்பிட்டு, ஏசப்பா இது உங்கள் சரீரம், தண்ணி எடுத்து இது உங்களுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி குடிங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதே போல் நான் நேற்று சொன்னது தான், இரவு வேளையில் தொடர்ந்து ஜெபிப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஒரு சில கேள்விகள்லாம் நான் போட்டிருக்கேன். இந்த கேள்வி நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ முதலாவது, நீங்கள் தங்கியிருக்கிற இடம் இல்லை உங்களுடைய பூர்வீக சொத்து, ஒருவேளை நீங்கள் கல்யாணம் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கலாம், அந்த மாதிரி இடங்களில் தொடர்ச்சியான ஏதாவது பிரச்சனைகள் மறைந்திருக்கிறதா, அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அடுத்து 2வதா, நான் சொன்ன மாதிரி ஒரு சில இடங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய கனவுல வந்துக்கிட்டே இருக்கா, ஒரு சில ஃபிசிக்கல் பிளேஸ், அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு வீடு, இல்லை நீங்கள் ஒருவேளை ஒரு சித்தப்பா வீடு, ஏதாவது சொந்தக்காரங்களோட வீடு அடிக்கடி கனவுல வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கனவுகள் ஏதாவது உங்களுக்கு வருகிறதா? ஸோ அது எல்லாமே நான் சொன்ன மாதிரி பிசாசு கிரியை செய்கிறதான ஒரு வாசலாக இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக நம்ம அடுத்த ஒரு கேள்வி நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். உங்களுடைய லேண்டுக்காக, உங்களுடைய வீடு இருக்கு இல்லையா, உங்களுக்கு பூர்வீக சொத்தாக இருக்கலாம், நீங்கள் வாங்கினதாக இருக்கலாம். ஸோ அதற்காக நீங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னா, வீடு கட்டும் போது லேண்டுக்காக ஜெபம் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவர் கூத்துட்டார் அப்படின்னு ஜாலியாக சந்தோஷமாக இருப்போம். இல்லை, நம்ம தொடர்ச்சியாக கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்திற்காக என்ன பண்ணணும், நம்ம ஜெபிக்கணும், தெய்வீக பாதுகாப்பை சொல்லணும், அந்த மண்ணில் மறைந்திருக்கிற காரியங்கள் வெளியேற்றப்படணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், யாவரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நமக்கு இந்த நாட்களில் நிச்சயமான ஒரு விடுதலையை தரப்போகிறாரு. இப்போது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அது ஒருவேளை உங்களுடைய சொந்த வீடோ வாடகை வீடோ, கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக, ஒருவேளை நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு சொந்த இடத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தரும்போது இந்த காரியங்கள்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும், ஜெபிக்கணும். ஒரு லேண்டு வாங்க போகிறீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ண போகிறீங்கன்னா, உபவாசித்து ஜெபிக்காமல் போய் என்ன பண்ணக்கூடாது, அதை வாங்கக்கூடாது. எனக்கு லேண்டு ரொம்ப சீப்பாக வருது, விலை கம்மியாக வருது, மெயினான ஏரியாவில் கிடைக்குது, அதனால ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி உடனடி, அதாவது ஒரு சில புரோக்கர்லாம் என்ன பண்ணுவாங்க, வாங்க நாளைக்கு உடனே என்ன பண்ணிடுங்க, பட்டா பண்ணிடுங்க, ஏன்னா நாளைக்கு வேற ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு, அவர் லேண்ட் வாங்கிட்டு போயிடுவாரு, இந்த மாதிரிலாம் சொல்லி நம்மளை தீமை நிறைந்த லேண்டை பிசாசு என்ன பண்ண வைப்பான், வாங்க வைப்பான். இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரம். நம்ம அவசரப்படும், எனக்குன்னு உரியதுன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார், எனக்கு தருவார். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம தேவ பிள்ளைங்களை புரோக்கருங்கெல்லாம் சொல்கிறத வச்சு என்ன பண்ணுறது, அவசரமாக போய் ஒரு டோக்கன் அட்வான்ஸை கொடுக்கறது, ஒரு லேண்டை வாங்குறது, அதனால சாபத்தை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்கி கொடுறாங்க. மறைமுகமாக இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. அதனால் ஒரு இப்போ ஒருவேளை நீங்கள் சொந்த இடத்துல இருந்தால் அதற்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். அடுத்தது பெயரை பற்றி சொன்னேன். ஒருவேளை பெயரில் ஏதாவது மறைஞ்சிருந்ததுன்னா அந்த பெயரை நீங்கள் ரினவுன்ஸ் பண்ணுங்கள். அந்த பெயருக்கும் எனக்கும் இருக்கிற தாக்கங்கள் மாறட்டும். கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார்னா அந்த பெயரை மாற்றுவதற்கு கூட நீங்கள் முயற்சி எடுங்க. அடுத்து முக்கியமாக சொன்னேன், நம்மளுடைய எல்லைகளிலே சுத்திகரிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்மளுடைய ஆசீர்வாதம் நில சம்பந்தமாக ஒரு பர்ச்சேஸ் நம்ம இன்னும் பண்ணல, அதுக்காக ஜெபிக்கிறோன்னா அதுக்காக ஜெபிங்க. கர்த்தர் நல்ல ஆசீர்வாதமான இடத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறோம். நம்ம எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு சில ப்ரேயர் பாயிண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன், அதை நம்ம எல்லாரும் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். சொல்லுவாங்க, முதலாவது பிதாவே, என் வம்ச வழியில் பாவம் காரணமாக பிசாசு வாசல் திறந்துள்ள ஒவ்வொரு இடத்தையும் எல்லா நிலைகளிலும் எனக்கு இயேசுவின் வல்லமையான நாமத்தில் வெளிப்படுத்துவீராக. சொல்லுவோம். எல்லா நிலை என்று சொல்லும் பொழுது இது அடிக்கடி நம்ம அடுத்து வரக்கூடிய எல்லா ஜெபத்திலும் நம்ம பண்ண போறோம். எல்லா நிலைன்னு சொன்னா நம்ம ஜெபிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, உம்முடைய சித்தம் இங்க செய்யப்படுறது பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாகன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இதுதான். அதாவது நம்ம ஜெபிக்கும் போது பிசிக்கல் ரெல்ம்லயும் ஒரு மாற்றம் நடக்கிறது, ஆவி மண்டலத்திலையும் ஒரு மாற்றம் நடக்கிறது. அதுதான் எல்லா நிலைகள் அப்படின்றது. ஸோ இந்த எல்லா நிலைகள்ன்ற வார்த்தை எல்லா ப்ரேயர் பாயிண்ட்லையும் இருக்கும்.
நீங்க சொல்லி ஜெபம் பண்ணணும். ஏன்னா நீங்க ஜெபிக்கும் போது ஆவி மண்டலத்திலே ஒரு மாற்றம் நடக்கிறது, பிசிக்கல் உலக மண்டலத்திலே ஒரு மாற்றம் நடக்கிறது. நம்ம சொல்லி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, என் வம்ச வழியிலே பாவம் காரணமாக பிசாசு வாசல் திறந்துள்ள ஒவ்வொரு இடத்தையும் எல்லா நிலைகளிலும் எனக்கு இயேசுவின் வல்லமையான நாமத்தில் வெளிப்படுத்துவீராக. கர்த்தாவே, நாங்க ஜெபிக்கும் போது கர்த்தாவே அதை கனவின் வழியாக சொப்பனங்கள் மூலமா வெளிப்படுத்துங்க. எங்களுடைய சொத்து, ஒருவேளை எங்களுடைய பூர்வீக சொத்துல ஏதாவது தீமையின் வாசல்கள், சத்ருவின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், பிசாசு உள்ளே நுழைவதற்கான அப்பா நியாயப்படி அவன் உள்ளே நுழைவதற்கான தீமை அந்த மண்ணிலே நடந்திருக்கும் என்று சொன்னால், அது எல்லாம் திறக்கப்பட்ட ஒரு வாசலாக இருக்கிறது. அது எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துங்க, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துங்க. இதுவரைக்கும் மறைந்திருக்கலாம், இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு அதுவே தடையா இருந்திருக்கலாம், குடும்ப சமாதானத்திற்கு அது தடையாக இருந்திருக்கலாம், கணவனும் மனைவியும் பிள்ளைகள் படிக்க முடியாதபடிக்கு, கணவனும் மனைவியும் சமாதானமா இருக்க முடியாதபடிக்கு இந்த நிலத்துல மறைந்திருக்கிற இந்த பிசாசின் வாசல்கள் காரணமாக இருக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் எனக்கு வெளிப்படுத்துவீராக. நான் அதன் மேலாக ஜெயம் கொள்ளுகிறவனாய் கர்த்தர் நீர் இந்த நாளில் என்னை மாற்றுவீராக. அடுத்ததாக சொல்லுவோம், நான் என் குடும்ப நிலங்கள், வீடுகள் மற்றும் பூர்வீக சொத்துகள் அனைத்தின் மேலும் எல்லா நிலைகளிலும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். சொல்லுவோமா? நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே ஜெபிப்போம். நம்ம சொல்லுவோம், கர்த்தாவே, எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற நிலம், என்னுடைய வீடு, என்னுடைய பூர்வீக சொத்து எல்லாத்தின் மேலும் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இப்ப நான் இங்க சொல்லும் பொழுது அது ஆவி மண்டலத்திலும் நடக்குது, அது உலக மண்டலம் பிசிக்கல் ரெல்ம்லயும் நடக்குது, ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்லயும் நடக்குது. சொல்லி ஜெபிப்போம். எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற எல்லா சொத்துக்கள் மேலும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். அந்த இடத்துல இருந்து தொடர்ந்து வருகிற எல்லா தாக்கங்கள், அந்த இடத்துல திறக்கப்பட்டிருக்கிற தீமையின் வாசல்கள், அந்த இடத்துல அந்த நிலத்துல சிந்தப்பட்டிருக்கிறதான தீமையின் ரத்தங்கள், செய்யப்பட்டிருக்கிற அநியாயங்கள், அந்த இடத்துல செய்யப்பட்டிருக்கிறதான தீமையின் பலிகள் என்னவாக இருந்தாலோ அது எல்லாவற்றையும் இயேசுவின் இரத்தத்தினாலே நான் வெட்டி வெளியேற்றி போடுகிறேன். எனக்கும் அந்த நிலத்திற்கும் இருக்கிற எல்லா தொடர்புகளும் வெட்டப்படுவதாக. இப்பொழுதே இயேசுவின் இரத்தத்தை என்னுடைய எல்லா நிலங்கள், வீடுகள் எல்லாவற்றின் மேலும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஆமென். அடுத்ததாக சொல்லுவோம், என் குடும்பத்தின் எல்லைக்குள் மறைந்து செயல்படும் ஒவ்வொரு பிசாசும் பரலோக அக்கினியினால் எல்லா நிலைகளிலும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் எரிந்து சாம்பலாவதாக. கர்த்தாவே, என்னுடைய குடும்பத்தின் எல்லை, கர்த்தர் நீர் எனக்கு ஆசீர்வாதமா ஒரு எல்லைகளை கொடுத்திருக்கிறீங்க, ஆசீர்வாதமா எனக்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறீங்க. ஆனா அந்த வீட்டினுடைய மண்ணில இருந்து கிரியை செய்கிறதான எல்லா விதமான பிசாசின் வல்லமைகளும் பரலோக அக்கினியினால் எல்லா நிலைகளிலும் எரிந்து சாம்பலாவதாக. எந்த இடத்துல அது மறைஞ்சிருந்தாலும் சரி, எந்த இடத்துல எந்த மண்ணில் அது மறைஞ்சிருந்தாலும் சரி, எந்த மூலையில மறைந்திருந்தாலும் சரி, ஒருவேளை வீட்டினுடைய அஸ்திபாரத்துல மறைஞ்சிருக்கலாம், கீழே இருக்கிறதா அந்த அஸ்திபாரத்தின் கற்கள் நடுவுல மறைந்திருக்கலாம், எங்கது மறைந்திருந்தாலும் இப்பொழுதே அப்பா உம்முடைய அக்கினி அந்த இடத்திற்கு பாய்ந்து சென்று அதை சுட்டரித்து சாம்பலாக்கி போடுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அடுத்ததாக சொல்லுவோம், நிலம், கற்கள் மற்றும் பூர்வீக கல்லறைகள் மூலம் செய்யப்பட்ட எல்லா உடன்படிக்கைகளையும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் எல்லா நிலைகளிலும் நான் முற்றிலும் மறுத்து எரித்து போடுகிறேன். சொல்லுவோமா? ஒரு சில இடங்கள்ல கற்களை வச்சு பூஜை பண்ணி அந்த உடன்படிக்கை பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலருடைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம செத்து போன நம்முடைய தாத்தா பாட்டியினுடைய அந்த கல்லறை கிட்ட இருந்து ஏதாவது உடன்படிக்கை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த லேண்ட், அந்த கல்லறை இடத்துல இருந்து நம்மளை தொடர்ந்து வருகிற தீமையின் உடன்படிக்கைகள் அதெல்லாம் கேன்சல் பண்ணோம். ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே இந்த நிலம், கற்கள் மூலமாக பூர்வீக கல்லறை, எங்களுடைய முற்பிதாக்களுடைய கல்லறைகளில் இருந்து செய்யப்பட்ட தீமையான உடன்படிக்கைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா நிலைகளிலும் நான் மறுத்து என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேற்றுகிறேன். எந்த தீமையான இடத்திலும் இருந்து எந்த தீமையின் உடன்படிக்கைகளும் என்னை தொடுவது இல்லை, என்னையோ என் குடும்பத்தையோ என் சந்ததியோ என் பிள்ளைகளையோ தொடுவது இல்லை என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இதுவரை எந்த இடத்திலிருந்து இந்த தீமையின் உடன்படிக்கைகள் என்னை தொடர்ந்து வந்திருக்கலாம், எந்த கல்லறைகளிலிருந்து என்னை தொடர்ந்து வந்திருக்கலாம், பூர்வீக கல்லறைகளிலிருந்து அது தொடர்ந்து வந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அந்த தீமையின் உடன்படிக்கைகளை இப்பொழுதே நான் உடைத்து போடுகிறேன். அவையெல்லாம் முற்றிலும் வெளியேற்றப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அடுத்ததாக சொல்லுவோம், என் குடும்பத்தின் புவியியல் எல்லைகளின் அருகில் குடியிருக்க நியமிக்கப்பட்ட எந்த ஆவியும் எல்லா நிலைகளிலும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் வெளியேற்றப்படுவதாக. நான் சொன்ன மாதிரி ஒரு சிலருடைய எல்லைகளை சுற்றி பிசாசு என்ன பண்றாங்க, அவன் டென்ட் போட்டு உட்காந்துக்கிட்டே தான்
இருக்கிறான். 24 hours நம்முடைய குடும்பத்தை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறான். நம்முடைய எல்லைகளுக்கு வெளியே இருந்து நம்முடைய எல்லைகளை பார்த்து கொண்டே இருக்கிறான். நம்ம இப்ப சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கண்கள் தான் எங்க மேல நோக்கமா இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகையினாலே எங்களுடைய எல்லைகளை கண்காணிக்கும்படி, எங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை பார்த்து கொண்டிருக்கும்படி, எங்களுடைய புவியியல் எல்லைகளில் நியமிக்கப்பட்டிருக்கிறதான பிசாசின் ராஜ்யத்திலிருந்து நியமிக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான துன்மார்க்க வல்லமைகளோ, எல்லா விதமான கண்காணிக்கிற வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய எல்லைகளை விட்டு நாங்கள் வெளியேற்றி போடுகிறோம். எங்களுடைய எல்லைகளை சுற்றி இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் சொல்லுகிறோம். உருவின பட்டயத்தோடு எனக்காக தேவ தூதர்கள் எல்லை எங்கிலும் எங்களுக்கு பாதுகாப்பு தருவார்களாக. சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தாவே, என்னுடைய வீட்டின் எல்லை எங்கிலும் தேவ தூதர்கள் இருக்கணும்ப்பா. எங்களுடைய வீட்டின் எல்லை எங்கிலும் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம்ப்பா. எங்களுடைய வீட்டின் எல்லைகளிலே மறைமுகமாய் இருந்து செயல்படுகிறதான இந்த கண்காணிக்கிற வல்லமைகள், எங்கள் எல்லைகளையே குறித்து வைத்து பார்த்து கொண்டே இருக்கிற அந்த அசுத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக. பரலோக அக்கினி இப்பொழுதே இறங்கி அவைகளுடைய எல்லா வல்லமைகளை சுட்டரித்து சாம்பலாக்கி போடுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. சொல்லுவோம். என்னையாலும் தேவனுடைய வார்த்தையாலும் ஒவ்வொரு இடத்தையும் எல்லா நிலைகளிலும் நான் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் அபிஷேகம் செய்து மீண்டும் கைப்பற்றுகிறேன். முடிந்தா இன்னைக்கு நைட்டோ இல்லை இன்னைக்கு நாளைக்கு காலையிலையோ நீங்க உங்களுடைய எல்லைகளை இயேசுவின் ரத்தத்தை நீங்க தண்ணீரை தெளிச்சு உங்களுடைய எல்லைகள் எங்கிலும் நீங்க ஜோம் பண்ணுங்க. இந்த வசனத்தை சொல்லி ஜோம் பண்ணுங்க. கர்த்தாவே, இது வரைக்கும் என்ன தீமை என்ற நிலத்திலையும் இந்த வீட்டில மறைஞ்சிருக்கும் எனக்கு தெரியாது. ஆனா இப்பொழுதே நான் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொல்லி தண்ணி எடுத்து ஜோம் பண்ணி உங்களுடைய வீட்டை சுற்றி நீங்க தெளிங்க. அதுல மறைந்திருக்கிறதான எல்லா அசுத்தங்கள், திறக்கப்பட்டிருக்கிற எல்லா தீமையின் வாசல்கள், மறைந்திருக்கிற எல்லா தீமையின் தாக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேற்றப்படுவதாக. எனக்கு கர்த்தர் கொடுத்ததான ஆசீர்வாதம், இந்த சொத்து, இது தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட இடம். நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? யாக்கோபுக்கு வந்த அந்த கனவுபடி அவர் சொல்றாரு, இது தேவனுடைய, இது வானத்தின் வாசல்னு சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம சொல்லி அதை ரீக்ளைம் பண்ணணும். நமக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்ளணும். இதுவரைக்கும் பிசாசின் வாசலா அது இருந்திருக்கலாம். ஆனால் இன்று முதல் என்னுடைய வீடு கர்த்தர் எனக்கு கொடுக்கிற சொத்து, இது பரலோகத்தின் வாசல். தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கக்கூடிய வானத்தின் வாசலாக என்னுடைய வீடு மாற்றப்படுகிறதுன்னு சொல்லி நம்ம எல்லாரும் சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம சொல்லுவோம், நான் வசிக்கும் நிலம் எல்லா நிலைகளிலும் தீமையின் ஊடுருவல்களை நிராகரித்து இயேசுவின் வல்லமையான நாமத்தில் தேவ பிரசன்னத்தை வரவேற்பதாக. சொல்லுவோமா? கர்த்தாவே, என்னுடைய வீடு கர்த்தருடைய பிரசன்னத்தை ஈர்க்கக்கூடியதா இருக்கணும்ப்பா. பிசாசின் கிரியைகளை இல்ல. நிறைய பேருடைய வீடு பிசாசின் கிரியைகளை அட்ராக்ட் பண்ணும். பிசாசினுடைய தாக்கங்களை உள்ள இழுக்கிற மாதிரி ஒரு காந்த மாதிரி ஒரு சிலருடைய வீடு இருக்கும். அது எல்லாவற்றையும் நம்ம நிராகரிக்கணும், உடைச்சு போடணும். கர்த்தாவே, என் வீடோ, என் வீட்டில நடக்கிற கிரியைகளோ செயல்களோ எதுவுமே தீமைகளை உள்ள ஈர்க்க கூடாதப்பா. கர்த்தாவே, உங்களுடைய பிரசன்னத்தை ஈர்க்கக்கூடியதா, உங்களுடைய மகிமையை ஈர்க்கக்கூடியதா என்னுடைய வீடு மாற்றப்பட வேண்டும். என்னுடைய எல்லைகள் மாற்றப்பட வேண்டும். என்னுடைய நிலம் மாற்றப்பட வேண்டும். என்னுடைய பூர்வீக சொத்து மாற்றப்பட வேண்டும். இதுவரை இருந்ததான எல்லா தாக்கங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ மகிமை நிறைந்த இடமாக, வீடாக எங்களுடைய குடும்பம், எங்களுடைய வீடு, எங்களுடைய பூர்வீக சொத்து மாற்றப்படுவதாக. இதுவரை இருந்ததான எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். இதுவரை இருந்ததான எல்லா ஊடுருவல்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. இதுவரை இருந்ததான எல்லா விதமான தாக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் நிலங்களை விட்டு, வீடுகளை விட்டு, சொத்துக்களை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். சொல்லுவோம். அடுத்ததாக சொல்லுவோம், என் குடும்பம் சொந்தமாக கொண்டிருந்த அல்லது காலடி வைத்த ஒவ்வொரு இடத்தையும் இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கட்டும். சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தாவே, என்னுடைய குடும்பம் சொந்தமாக கொண்டிருந்த இல்ல காலடி வச்ச ஒவ்வொரு இடமும் இயேசுவின் நாமம் சுத்திகரிக்கட்டும் அப்பா. இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கட்டும் அப்பா. என்னுடைய வீடு, எனக்கு ஒருவேளை நம்ம ஒரு இடத்துல இருப்போம், ஆனா நம்மளுடைய சொத்து வேற ஒரு இடத்துல இருக்கும். நீங்க எங்க இருந்தாலும் இப்ப சொல்லுங்க, எந்த இடத்துல எனக்குன்னு நீங்க என் பேரை வச்சு எனக்கு ஆசீர்வாதமா ஒரு லேண்டை கொடுத்திருக்கிறீங்களே, அந்த லேண்டு இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படட்டும் அப்பா. அந்த இடம் இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சொல்லுவோம். அடுத்ததாக, என் குடும்பத்தின் நிலங்கள் அழிவின் வாசல்கள் அல்ல, நீதியின் வாசல்கள் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஏசப்பா, என் வீட்டுல இதுவரைக்கும் அப்பா அழிவின் வாசல்களாக என் வீடு இருந்திருக்கலாம், அழிவின் வாசல்களாக என் வீடு இருந்திருக்கலாம் அப்பா. இதுவரைக்கும் துன்மார்க்கமும் அநியாயமும் மரணமும் அநீதியும் நிறைந்த வாசல்களாக என் வீடு இருந்திருக்கலாம்.
ஆனா இன்று முதல் என்னுடைய வீடு நீதியின் வாசலாக மாற்றப்படுவதாக. என்னுடைய வீடு இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்து என்னுடைய வீட்டின் உரிமையாளராக இருக்கிறார். என் நிலத்தின் உரிமையாளர் இயேசு, என் வீட்டு என் சொத்துக்களின் உரிமையாளர் இயேசு. ஆகையினாலே என்னுடைய வாசல்கள் எல்லாம் நீதியின் வாசல்களாக மாற்றப்படுகிறது. சொல்லுவோம், புவியிலுடன் இணைக்கப்பட்ட தலைமுறை பாவங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் அழிக்கப்படுகின்றன என்று நான் கட்டளையிடுகிறேன். எல்லாவித அந்த இடத்துல அந்த நிலத்திலே சம்பந்தமான எல்லா பாவங்களும் அந்த நிலத்திலேயே என்னை பின்னுக்கு இழுக்கும்படியாக அந்த நிலத்தில் செய்யப்பட்ட பாவங்கள், அந்த பாவத்தின் நிமித்தமா என் மேல வந்ததான எல்லா தாக்கங்களையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் என்னை விட்டு அகன்று போகும்படி நான் கட்டளையிடுகின்றேன். அழிக்கப்படுவதாக. எனக்கும் அந்த இடத்திற்கும் இருக்கிறதான அந்த பாவத்தின் தொடர்பு, பாவத்தினுடைய கசடின் தொடர்பு இயேசுவின் நாமத்தினாலே வெட்டப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சொல்லுவோம், இன்றைய தினத்திலிருந்து என் குடும்பத்தின் நிலங்களை தேவனுடைய நோக்கத்திற்காக இயேசுவின் நாமத்தில் நான் மீண்டும் கைப்பற்றுகிறேன். சொல்லுங்க கர்த்தாவே, இன்றைய தினத்திலிருந்து எனக்கு நீங்க கொடுத்த வீடு, நிலம், சொத்து, பூர்வீக சொத்து எதுவா இருந்தாலும் அது உங்க நோக்கத்திற்காக அதை எல்லாவற்றையும் நான் கைப்பற்றுகிறேன். I retrieve it back in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எனக்கு கொடுத்த சொத்துக்கள், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய நன்மைக்காக, என் தலைமுறைக்காக, என்னுடைய தலைமுறையின் ஆசீர்வாதத்திற்காக நான் கைப்பற்றுகிறேன். இதுவரைக்கும் அது தீமையின் கரங்களில் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் அது தீமையின் இடங்களில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே எனக்குரியதாக நான் அதை கைப்பற்றுகிறேன். சொல்லுவோம், நான் நடமாடும் பலிபீடம், நான் நடக்கும் இடமெல்லாம் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தமாகிறது என்று கட்டளையிடுகிறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, எலியாவை மாறி நம்ம மாறணும். நம்ம எல்லாரும் அப்படிப்பட்டதான அந்த ஒரு அபிஷேகத்திற்காக ஜெபிக்கணும். நம்ம நடக்கிற இடமெல்லாம் பரிசுத்தமாக்கப்படணும். நம்முடைய வீடு, நம்ம படுக்கிற இடம், நம்ம இருக்கிற இடம், அது எல்லாமே பரிசுத்தமாக்கப்படணும். நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? கர்த்தாவே, என்னை அப்படிப்பட்ட அபிஷேகம் நிறைஞ்ச மனுஷனா மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிறவனாக, கர்த்தாவே, நடமாடும் பலிபீடமாக கர்த்தர் நீர் என்னை மாற்றுவீராக. நான் போகிற இடமெல்லாம் என் நிமித்தமாக பரிசுத்தம் உண்டாகட்டும். நான் போகிற இடமெல்லாம் என் குடும்பமும் நானும் கால் வைக்கிற இடமெல்லாம் பரிசுத்தமாக்கப்படுகிற இடமாக மாறட்டும். அது என்ன பாவம் நிறைஞ்ச இடமா இருந்தாலும் சரி, என்ன அக்கிரமம் நிறைஞ்ச இடமா இருந்தாலும் சரி, என்ன அநியாயம் நிறைஞ்ச இடமா இருந்தாலும் சரி, நான் அந்த இடத்திலே கால் வைக்கும் பொழுது அங்க இருக்கிறதான அந்தகாரத்தின் வல்லமைகள் தகர்க்கப்படட்டும். அந்த இடத்துல இருக்கிறதான துன்மார்க்க வல்லமைகள் தகர்க்கப்படட்டும். அந்த இடத்துல திறக்கப்பட்டிருக்கிறதான இருளின் ராஜ்யத்தின் வாசல்கள் மூடப்படட்டும். அப்படிப்பட்ட நடமாடுகிற பலிபீடமாக அபிஷேகம் நிறைந்த ஒரு எலியாவை போல கர்த்தர் நீர் என்னை மாற்றுவீராக. ஓஹோ கர்த்தாவே, உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை எங்களை நிரப்புவதாக. ஓ ராபோ தாகா ஷாட்டோ டெலேனே கே ரிஹாசாலா ரபாஷே ரகாதேனே கே கேளுங்க எல்லாரும் ஜெபிங்க. கர்த்தாவே, என்னை அப்படிப்பட்டதான ஒரு வைராக்கியம் எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. நான் ஏதோ சும்மா சாதாரணமா அப்பா ஏதோ வரேன் போறேன் ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவனா நான் இல்லாம அபிஷேகத்தை சுமக்கிற ஒரு கிறிஸ்தவனா நீர் என்னை மாற்றுவீராக. அபிஷேகத்தை சுமந்து பரிசுத்தத்தை எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்துகிற மனிதனாய் நீர் என்னை மாற்றுவீராக. ஹல்லேலூயா. சொல்லுவோம், என் வீடு ஒரு பரிசுத்த வாசஸ்தலம். இங்கே எந்த பிசாசும் இயேசுவின் நாமத்தில் தங்குவதில்லை என்று நான் கட்டளையிடுகிறேன். சொல்லுங்க தங்குவதில்லை. அப்பா, என்னுடைய வீடு ஒரு பரிசுத்த வாசஸ்தலம். அப்பா, இங்க எந்த பிசாசும் தங்க முடியாதப்பா. இதுவரைக்கும் எந்த அசுத்தங்கள் இங்க தங்கி இருந்தாலோ இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் நான் வெளியேற்றி போடுகிறேன். என்னுடைய வீடு பரிசுத்த பூமி. சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சொத்து பரிசுத்த பூமி. நானும் என் பிள்ளைகளும் சுதந்திரமா இருக்கும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிற இடம் பரிசுத்த பூமி. இதுல எந்த அசுத்தங்களும் மறைந்திருக்க முடியாது. என் எந்த வல்லமைகளும் இருக்க முடியாது. எந்த திறக்கப்பட்ட தீமையின் வாசல்களும் இயேசுவின் நாமத்தினாலே வெட்டி வெளியேற்றப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட இடமாக, பூமியாக என்னுடைய வீட்டை நான் சுத்திகரிக்கிறேன். சொல்லுவோம், அடுத்ததாக இடத்துடன் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு தலைமுறை சாபமும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. சொல்லுவோமா? கர்த்தாவே, அந்த இடத்தோடு இருக்கிறதான எல்லா தலைமுறை சாபங்கள் என்ன, அந்த இடத்தோட கட்டி வைக்க நினைக்கிறதான தலைமுறை சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. in the name of Jesus. கர்த்தாவே, நான் நீர் குறுக்கிற இடத்துல தான் இருக்கணும். அப்பா, நேற்று நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா, அப்போஸ்தலர்ல வாசிச்ச அந்த வசனம், கர்த்தர் அவர் நம்ம முன்குறித்த இடங்களிலும் காலத்தையும் இடத்தையும் அவர் முன்குறிக்கிறார்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப கர்த்தர் நமக்கு பூர்வீகமா ஒரு செல்வாக்க, ஒரு சம்பத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாருன்னா
அதை நம்ம கிளைம் பண்ணி ஜெபிக்கணும். அந்த இடத்துல இல்லாத முடியாதபடி நம்மளை பிசாசு ஒருவேளை துரத்தணும்னு நினைக்கலாம். ஆனால் இப்போ கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த இடத்துல அவனுக்கு ஏதோ ஒரு லீகலான ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கிறனால தான் உள்ள நுழையணும்னு நினைக்கிறான். அதனால இப்போ நம்ம சொல்ல போறோம், அப்பா நான் தங்குகிற அந்த வீட்டில் எனக்கு உரிய அந்த சொத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் என்னை தங்க விடாமபடி அந்த இடத்துல கிரியை செய்கிற திறந்த வாசல்கள், தலைமுறை சாபம் என்ன இருந்தாலும் இப்பொழுது அது இயேசுவின் நாமத்தினாலே வெட்டப்படுவதாக 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 இயேசுவின் நாமத்தினாலே, நான் இயேசுவின் இரத்தத்தினாலே எல்லா தொடர்புகளையும் நான் வெட்டி நான் முறியடித்து போடுகிறேன், வெட்டி முறியடித்து போடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இதனால நீர் எங்களோடு கூட அப்பா இந்த வார்த்தைகளை பேசி அப்பா இந்த நிலத்திலும் பெயர்களிலும் மறைந்திருக்கிறதான இந்த தாக்கத்தை கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது இந்த இரவு வேளையில கூட நீங்க உங்களுடைய பிள்ளைகளோட பேசுங்கப்பா, கனவுகளில் பேசுங்க. என்ன இடத்துல என்ன தீமையின் தாக்கம் நடந்தது என்பதையும் அதை எவ்விதமாக அகற்ற வேண்டும் என்பதையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஆவியானவரே, நீங்க தான் எங்களுக்கு போதகர், நீங்க தான் எங்களுக்கு சிறந்த அப்பா டீச்சர், யூ ஆர் தி பெஸ்ட் டீச்சர். ஆவியானவர் நீங்க வெளிப்படுத்துங்க, மறைந்திருக்கிறவர்களை வெளிப்படுத்துங்க. அதற்காக எப்படி ஜெபித்து மேற்கொள்ளணுன்றதும் உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கற்று தருவீராக. இந்த நாளிலே நாங்கள் கேட்டது, இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டது இது வெறுமனே ஒரு ஆரம்பம். ஆனால் இதற்கு பின்புறமாக இதற்கு அப்புறம் நாங்கள் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறதப்பா. அதை நாங்கள் ஊக்கமுடன் அப்பா நாங்கள் சோர்ந்து போகாம கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை நாங்களும் எங்களுடைய தலைமுறையும் அப்பா அந்த 1000 தலைமுறை வரைக்கும் நீங்க தயை செய்கிற தேவன் என்று வாசிக்கிறோமே. ஆகையினால எங்களுடைய தலைமுறை முழுக்க இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாட்களில் எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுடைய சிந்தைகளை தகுதிப்படுத்தும். நீர் எங்களுக்கு இந்த நாளில் இந்த காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். மேற்கொண்டு இதை குறித்து நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா எங்களுடைய நிலங்கள், வீடுகள், சொத்துக்கள், எங்களுக்கு இருக்கிறதான பெயர்கள் இதெல்லாவற்றையும் குறித்து நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொன்றுக்கும் பின்புறமாக இருந்து கிரியை செய்கிற பலிபீடங்கள், உடன்படிக்கைகள், தீமையின் வாசல்கள், தலைமுறை சாபங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் எங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுங்க, வெளிப்படுத்துங்க. அவைகளை இயேசுவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் முறியடித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு முன் குறித்திருக்கிறதான நன்மைகளை நாங்கள் அப்பா உங்களுடைய மகிமைக்காக நாங்கள் அனுபவிக்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இதனால நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இருக்கிறதான எல்லா நாட்களிலும் உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க, தடைகள் எல்லாம் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.